November edition of Tamil Heritage Trust monthly lecture. இந்த லெக்சர் வந்து மாதம் நடக்கிற நிகழ்வு எல்லாருக்கும் முக்கால்வாசி பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ரெண்டு புதுநூல்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. தமிழ் பாரம்பரியத்தை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லிட்டு லெக்சர் போவோம். முன்னாடி அதோட ஜனவரி குஜராத் யாத்திரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவோம். லெக்சர் பேசுகிறேன். தமிழ் பாரம்பரிய குழு அறக்கட்டளைங்கிறது வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. மாதம் முதல் சனிக்கிழமை சாயங்காலம் 5:30 மணிக்கு இங்கே வந்து இந்த கட்டப்போப்பா இனோவா ஹாலில் பல்வேறு டாபிக்ஸில் ஏதாவது ஒரு லெக்சர் பண்ணுவோம். இந்த மாதம் மட்டும் ஸ்பெஷலாக ஃபஸ்ட் சாட்டர்டே வந்து தீபாவளி வரதுனால செகண்ட் சாட்டர்டே போட்டுருக்கோம். அடுத்த மாதத்துக்கு பேக் டு ஃபஸ்ட் சாட்டர்டே. எங்கள் குரூப்போட இமெயில் லிஸ்ட் ஒன்று இருக்குது. சைன்அப் லிஸ்ட் ஒன்று வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் எடுத்தீங்கன்னா மாதம் அந்த பேஜ்க்கு முன்னாடி ஒரு இன்விடேஷன் இமெயில் இன்விடேஷன் இருக்கும். இப்போ அது வரைக்கும் எங்கள் வெப்சைட்டில் blog.tamilheritage.in blog வெப்சைட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா it also has announcement of the lectures. It also has videos of most of the previous lectures. தமிழ் பாரம்பரியம் அறக்கட்டளை 4 பேர் நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். இந்த மந்த்லி லெக்சர் தவிர டிசம்பர் மாதம் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் பண்ண போகிறோம். இந்த டிசம்பர் மாதமும் மாத கடைசியில் பண்ணிருக்கோம். ஹேவ் அனௌன்ஸ்மெண்ட் on our website and also in December detailed announcement. 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். சம்மரில் வந்து சில்ட்ரனுக்கோசரம் ஒரு 2-day ப்ரோக்ராம் சம்மர் கேம்ப் நடத்திருக்கோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எவ்ரி இயர் ஜனவரி மாதம் சயின்ஸ் செமினார் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ப்ரோக்ராம்னா ஒரு பிளேஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் ஹிஸ்டாரிக்கல் ஆர்கிடெக்சரல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்டிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக ஸ்டடி பண்ணி அந்த இடத்துக்கு போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாத சில முக்கியமான இடங்கள்லாம் பார்த்துட்டு அங்கேயே இருந்துச்சா சில லெக்சர் தேவைப்படுத்தினா லெக்சர் பர்சனலாக ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுத்தினா அதனுடைய விஷயங்கள் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு எந்தூசியாஸ்டிக் அமெச்சர்ஸ் அவங்களோட செய்கிறோம். இது இந்த வருஷம் ஜனவரி மாதம் குஜராத் போகிறதுக்கும் குஜராத்தில் கொஞ்சம் ஆம்பிஷியஸ் ப்ரோக்ராம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு இடத்துல எடுத்து போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஸ்டேட்டுடைய ஒரு பெரிய செக்ஷனை கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2010 நாங்கள் போனோம். மகாபலிபுரத்துக்கு போயிருந்தோம். 3 நாள் வந்து ஒரு 2 months ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதாவது வீக்கெண்ட் மீட்டிங்ஸ் ப்ரிப்பரேட்டரி மீட்டிங்ஸ் ஆன் weekends, Saturdays or Sundays before we go for a couple of months. So இந்த சயின்ஸ் செமினார் குஜராத் வந்து ஜனவரி 25 to 31 நடக்க போகுது. அந்த பீரியடுக்கும் முன்னாடி வர இப்போ நவம்பர் 17th இருந்து ப்ராபப்லி அவர் ப்ரோக்ராம்ஸ் will start. There are a series of lectures on weekends and that will be open for anybody to attend. There is no fee, there is no membership participation. The தமிழ் பாரம்பரிய மீட்டிங்ஸ் இங்கே நடக்கிறதா ஒரு சில ஸ்பெஷலைஸ்ட் லெக்சர்ஸ். அதாவது வந்து தோலவிதான் ஒரு இண்டஸ் சிவிலைசேஷன் சைட். அந்த தோலவிராவை பற்றி ஒரு டீட்டெயில், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சரஸ்வதி சிவிலைசேஷன் சொல்லப்படுற அந்த சைட்ஸை பற்றி ஒரு லாங் லெக்சர் ஒரு பற்றி ஒரு லெக்சர் பண்ணிருக்கோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் குஜராத் ஒன்று, அந்த குஜராத் அஸ் அ லாங் டெக்ஸ்டைல் ட்ரெடிஷன், டெக்ஸ்டைல்ஸ் பற்றி. அங்கே வந்து குஜராத்தில் பாவ் அப்படின்ற வந்து ஒரு கிணறுகள், ரொம்ப ஆழமாக வெட்டப்பட்ட கிணறுகள் வித் ஆர்கிடெக்சர் டிசைன் எல்லாமும் இருக்கிறது. அந்த ஹேவ் லாங் ஹிஸ்ட்ரி. அதை பற்றி ஒரு லெக்சர். இந்த மாதிரி ஒரு பல வித டாபிக்ஸில் இருக்கிறோம். அந்த மாதிரி பல வித டெம்பிள்ஸ் சைட்ஸ்க்கு போகிறோம். சம்பானர், மொதேரா அண்ட் தோலவீரா, இந்த மாதிரி ஒரு சில அகமதாபாத், இந்த மாதிரி ஒரு சில சைட்ஸ்க்கு போகிறோம். இது நாங்கள் ஒரு 6 மாதமும் சொல்லிட்டு இருக்கோம். நவ் இட்ஸ் பிகம் கான்க்ரீட். கிட்டத்தட்ட ஒரு சின்ன கன்ஸ்டன்ட் இந்த வாட்டி என்னன்னா, கோயிங் டு தோலவீரா இஸ் a constraint. ஒரு 30 பேருக்கு தான் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தோலவீராவில் ஒரு tourism, Gujarat tourism I think runs a lodge of some sort there and it has limited space. So அது பக்கத்தில் எதுவும் தங்குற வசதி கிடையாது. It's actually going to be a 200 kilometer drive to go to தோலவீரா from அது முன்னாடி என்ன போகிறோமோ அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 200 kilometers போகிறோம். It will be very difficult to join us, stay somewhere and then join us. So that is a constraining factor. இப்போ இது வரைக்கும் ஒரு 24 பேர் சைன் அப் பண்ணியிருக்காங்க. Some of us have given money for the trip. The
ட்ரிப் வந்து roughly 20,000 plus cost ஆகுது. It's for the transportation around Gujarat, for the lodging and stay and food expenses and other things in Gujarat, plus any costs local, ticket. We have some experts coming on, the experts கொடுக்க வேண்டிய arrangements for them. The cost எல்லாம் சேர்த்து it's going to roughly come to a minimum of 20,000 plus transportation charges from wherever Madras or wherever to Gujarat and back. So Badri is collecting checks. Any of us volunteers can also collect your checks or pay us by electronic transfer if you want to. So 17th இருந்து announcements வந்துடும். நீங்கள் email send பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். Even if you don't come to the actual trip and we have limited spaces, we have 64 spaces for the club. We encourage all of you to come to the lectures in preparation because Gujarat பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் அவ்வளவு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் ட்ராவல் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இண்டஸ் காலத்திலிருந்து 11th century 12th century ஈவன் காந்தி இண்டிபெண்டன்ஸ் டைமில் இருக்கிற விஷயம்லாம் கூட வெவ்வேறு டாபிக்கில் பேச இருக்கோம். மேபி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் or you can also pass on the information to anybody else who may have similar interest. So with a brief introduction, lecture today, I will ask Mr. Sriram to give a brief introduction to the today's speaker. Brief talk. After that, I will give an introduction to the speaker. வணக்கம். எங்களுக்கு ரொம்ப அலர்ஜியான வார்த்தையே காம்போசிஷன் தான். காம்போசிஷன் சொன்னாலே எங்களுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சோம். ஏன்னா இன்னைக்கு ஆன் அண்ட் பெயிண்டிங் எக்ஸிபிஷன்ஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. படத்துக்கு டைப்பில் காம்போசிஷன் 1, காம்போசிஷன் 2, இது இல்லைன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அன்டைட்டில். இப்படியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். 20ஆம் நூற்றாண்டினுடைய மிடிலிருந்து இப்போ வரைக்கும். இப்போ இந்த காம்போசிஷன்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவும் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் எனக்கு இருக்கு. சமீபத்தில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று நடந்தது. திருக்குறளுக்கெல்லாம் படம் வரையணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு ஒன்று வந்தது. நான் உடனே எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அதை நினச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கும் போது தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சது. ரொம்ப அப்ட்ராக்டான டைட்டில் இருக்கு, கல்வி. இது எப்படி படமாக வரைகிறது? அறம் வலியுறுத்தல். அறம்னா என்னன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம படமா நீங்கள் வேற எது சொன்னாலும் அது இல்லஸ்ட்ரேட்டிவாக போயிடும். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து இல்லஸ்ட்ரேஷனை எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம்? இந்த ஏரியாவுக்குள்ள ஒரு 10 நாளைக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். அப்போ இந்த திருக்குறளை திருப்பி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நமக்கு தமிழில் பல வகையான பா வகைகள் இருக்குது நமக்கு தெரியும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, கட்டளை, கலிபுத்தம், இப்படி நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவம் இருக்கு. இப்போ இந்த திருக்குறளை படிக்கும் போது எனக்கு கண்ட திருப்பி அந்த திருக்குறளை மனப்பாடம் தெரியாத திருப்பி பார்த்துட்டே இருக்கும். என்ன ஒன்று உதாரணத்துக்கு இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா மொத்தம் 10 குறள். இந்த 10 குறள்ல இந்த இல்வாழ்க்கைங்கிற வார்த்தையை வள்ளுவர் ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு இடத்துல பயன்படுத்துறாரு. இப்போ அதுக்கான தேவை என்ன? முதல்ல இல்வாழ்க்கை தலைப்பு இருக்கு, அதிகார தலைப்பு இருக்கு. எல்லா குறளையுமே முதல்ல போட்டுக்கலாம். ஏன்னா ஆரம்பம் தான் படிச்சு நம்ம மனசுல பதிகமா நம்ம நம்புறோம். ஆனா அப்படி இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குறளையும் அது ஒவ்வொரு இடத்துல இருக்கு. இப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் மாதிரி அல்லது ஒரு ஐடியாவுக்கு வர முடியுது. இந்த ஒரு வார்த்தை மீதி வார்த்தைகளோடு சேர்ந்து அந்த இல்வாழ்க்கைங்கக்கூடிய அதிகாரத்தினுடைய பொருளை, தன்மையை, அதனுடைய செழுமையை, அதனுடைய பல்வேறு பரிமாணங்களை ஒரு 7 வார்த்தைக்குள்ள வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காம்போசிஷன். இந்த 10 சேர்ந்து அது ஒரு தனி காம்போசிஷன். இப்போ இதை மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது பைபிள் சொன்னோம். இப்போ நமக்கு என்ன, வள்ளுவருக்கு வார்த்தைகள் இருக்கு, நமக்கு வார்த்தை இல்லை. நமக்கு எதுவாக இருந்தாலும் படமாக தான் சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. அப்போ என்ன, வடிவம், வண்ணம், இந்த 2 மட்டும் எடுத்துட்டு இதை எங்கெங்க பிளேஸ் பண்றோம் ஒரு கேன்வாஸ்ல. இதை பிளேஸ் பண்ணும்போது இதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கா? நாம
நாம் சொல்லப்படுற விஷயத்துக்கு, நம்ம எந்த கருத்தை சொல்ல போறோமோ அந்த கருத்தை சொல்றதுக்கு இது தெளிவாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னா, சாதாரண பிளைனா சொல்லிட்டோம்னா ஒரு பத்திரிகை செய்தி மாதிரி இதை சொல்லிட முடியும். ஆனால் இதை மேலும் சுவைபட சொல்வதற்கான வழி நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு மறுபடியும் யோசிச்சு பார்த்தப்போ, இந்த காம்போசிஷன் இந்தியாவில் எப்போதுல இருந்து இருக்கு? விஷுவல் காம்போசிஷன்ஸ், மியூசிக்கல் காம்போசிஷன்ஸ் வேற வேற நிறைய வேற, இந்த காம்போசிஷன் வார்த்தை வேற வேற ஏரியால வேற வேற டைமென்ஷன் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். பட் விஷுவல் காம்போசிஷன்ஸ் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து நமக்கு விஷுவல் காம்போசிஷன்ஸ் இருக்கு. காக்கா நதி கதையில ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் வரிசையா அந்த கதை வரைக்கும் நீங்க நம்மகிட்ட இருக்கு. 2500 4500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கு. இந்த காம்போசிஷன்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்துக்கொள்ளப்பட்ட கருத்தை தெளிவாகவும் சுவையாகவும் சொல்வதற்கான வடிவமைக்கப்பட்டது. புத்த மதம் சார்ந்த ஓவியங்கள், சிற்பங்கள் இதுல பார்த்தோம்னா நிறைய இருக்கு. இதுல அமராவதி ஸ்கல்ப்சர்ஸ் ரொம்ப எக்ஸலன்ட். அமராவதி, நாகார்ஜுன கொண்டா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரெடிஷன்ஸ் இது எப்படி இருக்கோ இதே மாதிரி அஜந்தாவில் பெயிண்டிங்ஸ்ல பார்க்கணும். அஜந்தாவுடைய பெயிண்டிங்ஸுடைய தொடர்ச்சியை நம்ம எல்லாரால இருந்து இப்போ முற்கால சோழர்கள் வரைக்கும் கண்டினியூஸா முற்கால சோழர்களுக்கு பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டு வருது, அல்லது அதனுடைய முக்கியத்துவம் வேறு ஒரு இடத்துக்கு நகர்த்தப்படுது. இப்படி நம்ம அதை ஓவராலா வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த காம்போசிஷன்ஸ் ஒரே ஒரு கருத்தை எடுத்துட்டு அந்த ஒரு கருத்தை மட்டும் வலியுறுத்துவதற்காக எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க? மாமல்லபுரம் ரொம்ப கிளாசிக்கான எக்ஸாம்பிள். ஒரு மகிஷாசுரமர்த்தினி ஒரே ஒரு சிற்பம், அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க? இல்ல திரிவிக்ரமாவதாரம் ஒரே ஒரு பேனல், அதில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க? ஒரே ஒரு கதை, அதுல இருந்து ஒரு காட்சி, அந்த ஒரு காட்சியை எப்படி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒண்ணு. இப்போ அஜந்தாவில் எடுத்தோம்னா நிறைய புத்த மதம் ஜாதக கதைகள், புத்த ஜாதக கதைகள் நிறைய இருக்கு. எந்த ரெண்டு கதையும் ஒரே மாதிரியா அஜந்தாவில் சொல்லப்படாது. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. கதையை நேர ஆரம்பிச்சு வரிசையா சொன்னது இருக்கு, கதையை நேர ஆரம்பிச்சு வட்டமா சொன்னது இருக்கு, கதையை கீழே இருந்து மேல சொன்னது இருக்கு, மேல இருந்து கீழே. இது எல்லாமே நம்ம விஷுவலா யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். வார்த்தைகளா கதையை சொல்லும் போது நம்ம ஒரு ஆர்டரா சொல்லிட்டு வருவோம். ஆனா விஷுவலா சொல்லும் போது நமக்கு அந்த தேவை கிடையாது. படத்தை எங்க வேணாலும் பிளேஸ் பண்ண முடியும். அந்த பிளேஸ் பண்றது மூலமா ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ரொம்ப ஈஸியா வைக்க முடியும். ரிலே ரேஸ் மாதிரி கதை சொன்னது இருக்கு. இப்படி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமாக அஜந்தாவில் சொல்லப்படுது. இப்ப முற்கால சோழர்ல நாகேஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய ராமாயணம் அல்லது பிள்ளமங்க கோயிலில் இருக்கக்கூடிய ராமாயண கதைகள் பார்த்தோம்னா மொத்த கதையும் ஒரு 40ல இருந்து 50 பேனலுக்குள்ள முக்கியமான காட்சிகளை மட்டும் எடுத்து வரிசையா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரிசையா சொல்லும்போது ஒரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்குமான தொடர்ச்சி. இந்த காட்சி முதல் காட்சி எப்படி இரண்டாவது காட்சிக்கு நம்மளே நகர்த்திட்டு போறது, ஆட்டோமேட்டிக்கா அதுல புஷ் பண்ண நம்ம. முதல் காட்சியை பார்த்து கேள்வி கேட்டுட்டே இருந்தோம்னா அந்த கதை ஒரு ஸ்டேஜ்ல நின்று எப்ப இதுக்கு மேல இல்லை நீ அடுத்த காட்சிக்கு போ, அதுவே நம்மளை தள்ளி விட்டோம். ஒரு ரவுண்டு ஃபுல்லா வந்தோம்னா பிரகாரத்தை சுத்தி ராமாயண கதை பூரா நமக்கு வந்தோம். அப்போ காம்போசிஷன்ஸ் எடுத்துக்கொள்ளப்பட்ட கருத்தை மிக தெளிவாகவும் சுவையாகவும் சொல்வதற்கு பல்வேறு உத்திகளை நமக்கு கொடுத்திருக்கு. இதுல ரொம்ப சுருக்கமா சொல்றது எப்படின்னு சொன்னோம்னா, ஒரு வெறும் பிளெயின் பேப்பர், அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதுல முதல்ல நான் ஒரு புள்ளி வைக்கும் போது அந்த பேப்பருடைய பேலன்ஸ் அல்லது சமநிலையை நான் டிஸ்டர்ப் பண்றேன். ஒரு புள்ளி வச்ச உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. இப்ப எனக்கு என்ன கட்டாயம் வந்ததுன்னா, இதை நம்ம மறுபடியும் பேலன்ஸ் பண்ணியா மறுபடியும் ரெண்டாவது புள்ளி வைக்கும் போது இந்த முதல் புள்ளி எங்க வச்சேன்னா இதுக்கு ஒத்து போற மாதிரி அல்லது இதுக்கு துணை செய்யற மாதிரி அல்லது எதிராக இருக்கிற மாதிரி அல்லது இதனோட முரண்படுற மாதிரி இப்படி ரெண்டாவது புள்ளி வைக்கணும். இப்படி ஒவ்வொரு புள்ளியா வச்சு மறுபடியும் அந்த ஒயிட் பேப்பர்ல என்ன பேலன்ஸ் இருந்ததோ அதே பேலன்ஸை மறுபடியும் நான் ரீக்ரியேட் பண்ணணும். இது காம்போசிஷனுடைய ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம டயக்ராம் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சதுரமான பேப்பர்ல இருந்து 7 ஷேப்பை கட் பண்ணி தனித்தனியா பிரிச்சு எடுத்துறோம். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஆயிரக்கணக்கான உருவங்களை நாம வடிவமைக்கிறோம். ஒண்ணு தனித்தனியா எடுத்து பார்த்தா முக்கோணம், சதுரம், காரலோகம் அவ்வளவுதான் இருக்கு. மொத்தம் 7 வடிவம். முக்கோணத்துல பெரிய முக்கோணம், அதோட சின்ன முக்கோணம், அதோட இருக்கு.
பேரலோகிராம் ஒன்று ஒரு சதுரம் மொத்தம் 7 தான். ஆனா அந்த 7 வச்சு நம்மளால ஆயிரக்கணக்கான உருவங்களை இன்னைக்கு வரைக்கும் புதுசா அதுல இருந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியும். இப்போ அந்த டாயகிராமுடைய ரொம்ப நுட்பமான விஷயம் என்னன்னா, முக்கோணம் நமக்கு தனியா தெரியணும், சதுரம் நமக்கு தனியா தெரியணும், பேரலோகிராம் நமக்கு தனியா தெரியணும். இந்த ஒன்னொன்னும் பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஒன்னோட சேரும் பொழுது அது எப்படி உருமாற்றம் கொள்கிறது இது நமக்கு தெரியணும். 2 முக்கோணத்தை சேர்த்து வச்சா ஒரு சதுரம் கிடைச்சிடும். அதே 2 முக்கோணத்தை வேற ஒரு டைரக்ஷன்ல திருப்பி வச்சா அது பேரலோகிராமா மாறிடும். இப்போ ஒவ்வொரு வடிவமும் அதை செய்யக்கூடியவங்களுக்கு நுட்பமாக தனித்தனியாக தெரியலாம். அது பக்கத்துல இருக்கிற வடிவத்தோட சேரும் பொழுது அது எப்படி தன்னை விரிவாக்கம் செய்து கொள்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப இந்த 7 உருவமும் சேர்ந்து அது 7 வடிவமும் சேர்த்து பல்வேறு ஆயிரக்கணக்கான வடிவங்களை நமக்கு உருவாக்குது. அதுதான் காம்போசிஷனுடைய ஒரு ஓவரால் ஐடியான்னு நம்ம சொல்ல முடியும். இந்த ஐடியா நம்ம கிட்ட ஒரு 4500 வருஷமா இருக்குன்னு நினைச்சு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. அது ஒவ்வொரு தரமும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம பெயிண்டிங்ஸோ ஸ்கல்ப்சரையோ பார்க்கும் பொழுது போன தரம் பார்த்த மாதிரி இந்த தரம் இருக்கிறது இல்லை, இந்த தரம் பார்த்த மாதிரி அது அடுத்த தரம் இருக்க போறது இல்லைங்கிறது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். என்னவா இருக்க போறதுங்கிறது அதை விட த்ரில்லிங்கா இருக்கும். ஸோ ஒவ்வொரு தரமும் அந்த சிற்பங்களையும் ஓவியங்களையும் நுட்பமாகவும் புதிதாகவும் பார்க்கக்கூடியதுக்கான அடிப்படை விஷயமா காம்போசிஷன்ஸ் தான். இப்போ ஸ்கில் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ள வந்தோம்னா ஸ்கில் பயிற்சியின் மூலமாக பார்க்க முடியும். ஒருத்தர் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் டிராயிங் பண்ணிட்டே இருக்கிறா வச்சுன்னா நிச்சயமா அவரால் ஒரு லெவலான ஸ்கில்ல போய் அட்டைன் பண்ணிட முடியும். ஆனால் இந்த காம்போசிஷனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வெறும் பயிற்சி மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்தமான அல்லது இந்த இயற்கையை எல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறதுங்கிற அடிப்படையிலையும் வரக்கூடியதுதான் காம்போசிஷன். நம்முடைய சிந்தனை தெளிவாக இருந்தால் மட்டுமே காம்போசிஷன் தெளிவாகும். நான் என்ன சொல்ல விரும்புறேங்கிறது தெளிவாகணும். தெளிவாக தான் காம்போசிஷன் வரும். இல்லைன்னா வார்த்தை ஜாலமாக எப்படி சில நேரங்களில் கதைகளோ கவிதைகளோ ஏதோ அமைதியா அந்த மாதிரி ஒரு ஸ்கில் ஓரியன்டா ரொம்ப அழகா இருக்கு. ஃபைன், அதோட நிற்காது. அதுக்கு அடுத்த ஒரு ஆழ்மன தளத்திற்கு நம்மளை வந்து அந்த பெயிண்டிங்ஸோ ஸ்கல்ப்சரோ வந்து எடுத்துக்கொண்டு போகாது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அல்லது நமக்கு பெரும்பான்மையான வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய வகையில நம்முடைய இந்தியன் காம்போசிஷன்ஸ் இருக்குன்னு ரொம்பவும் ஒரு ரொம்ப சந்தோஷமா நம்மளால வந்து அதை பேசிக்க முடியும். அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த காம்போசிஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த காம்போசிஷன்ஸ்ல இருந்து ஒரே ஒரு பிரின்சிபலை எடுத்து இன்னைக்கு நூற்றுக்கணக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. ஒரு நாளைக்கு சாமிநாதன் சார் அங்கே போயிருப்பது அதை பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த பேசிக் பிரின்சிபல்ல இருந்து அஜந்தாவில இருந்து ஒண்ணு எடுத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கிறாங்க. தாராசுரம் கோயில இருந்து ஒரு சிற்பத்தை மட்டும் எடுத்து இன்னைக்கு 20th செஞ்சுரியில வந்த மாடர்ன் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பிரமாதமான அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாகும். அப்போ இந்த ரெண்டுக்குமான உறவு என்னவாக இருக்கு? அந்த கதை மட்டும் அப்படியே நிக்கல, கதையினுடைய சுவை மட்டும் இல்லை, இன்னைக்கு அது நம்மோட தொடர்ந்து வரக்கூடியதாகவும் இருக்குங்கிறத ரொம்பவும் நமக்கு அது போய் நம்ம தேடி போய் பார்த்து மேலும் மேலும் அதை உள்வாங்கி மறுபடியும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் நிறைவளிக்கக்கூடியதாகவும் இருக்குது இந்த காம்போசிஷன். டோட்டலாக இந்தியன் காம்போசிஷன்ஸ் எல்லாமே அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எல்லாருக்கும் போகும். நன்றி. ரொம்ப ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் சங்கர நாராயணன். அவர் வந்து சங்கர நாராயணன் வந்து இது 2வது சொற்பொழிவு. அவர் முதல்ல வந்து வாலீஸ்வரத்தை பத்தி பேசினாங்க. நிறைய பேருடைய இந்த வாலீஸ்வரங்கிற பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். வாலிகத்தை நம்ம வந்து ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். ராமாயணத்தில் வாலி வந்து ஒரு வில்லன் மாதிரி வந்துட்டு போறாரு. ஆனா வாலி பெரிய சிவபக்தன் என்று நம்ம அதுவும் கேள்விப்படுறோம். ஆனா எந்த அளவுக்கு சிவபக்தன்கிறது வந்து கோவில்கள் வாலி சிவபக்தராக காமிக்கக்கூடிய சீன்ஸோ அல்லது கோவில்களே வாலீஸ்வரன் பேரில் இருக்கக்கூடிய கோவில்களோ தமிழ்நாட்டில் நிறைய இன்னைக்கு சொல்றேன். வாலீஸ்வரன் கோயில் இங்கே இருக்கு, மயிலாப்பூர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒன்று. அந்த கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத பத்தி போன லெக்சர்ல சொன்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக, அதாவது வந்து நமக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செலிபிரேட்டட் ராமாயணம் கம்பராமாயணம்.
அதுக்கு முன்னாடி ஏதாவது இலக்கிய ராமாயணம் இருந்ததான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நமக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ராமாயணம் ஒரு ஒரு எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இதா இருந்திருக்குங்கிறது நம்ம சங்க இலக்கியத்திலேருந்து ஆரம்பிச்சு நிறைய வருது. நம்ம கோவில்கள் எடுத்தா சிவன் கோவில் நிறைய இருக்கு. அந்த சிவன் கோவிலா இருந்தாலும் ராமாயணத்தினுடைய பயணங்கள் நிறைய உண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த அதாவது கம்பராமாயணத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ராமாயணம் பழக்கத்துல நிறைய இருந்ததுங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி நிறைய கோவில்கள்ல ராமாயணத்தினுடைய சீன்ஸ் இருக்கு. இந்த கோவில்கள் இவர் காமிக்க போற கோவில்கள்லாம் முற்கால சோழர்கள் கோவில் தான். அநேகமாக 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு கோவில்கள் அது எல்லாமே. அதுல அதாவது கம்பன் 11ஆம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் தான். அதனால அதுக்கு முன்னாடி இருந்ததை சொல்ல போறார். சின்ன விஷயம், நாங்க இந்த குழுவே ஒரு வித்தியாசமான ஒரு குழு. நாங்க ஒருத்தரும் ஆராய்ச்சியாளர் இல்லை, எல்லாரும் ஆர்வலர்கள். எல்லாரும் நம்ம நம்ம என்ஜாய் பண்ணதை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்கிற ஒரு குழு தான் இது. அதனால anybody who would like to share pleasures, please join us. அடுத்த லெக்சரே நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். சார் ஒரு இன்ஜினியர். இவருடைய தொழில் நிமித்தமாக அவர் இந்தியாவுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு காத்தாலதான் கல்கத்தாலேருந்து வந்தார். இதற்கு நடுவில் அவருக்கு கொஞ்சம் உடம்புலேயே சில உபாதைகள் உண்டு. அதை பற்றி இது இருந்த போதிலும் இந்த மாதிரி இடங்களை நம்ம கேள்விப்படாத இடங்களை ஒரு ஆசையினால போய் தேடி பார்த்து சில விஷயம் சொன்னீங்க. சில கோவில்கள் செலிபிரேட் பாடல் இருக்கிற ஸ்தலமா இருக்கலாம், நீங்க கண்டுபிடிக்க முடியாது தமிழ்நாட்டில். அந்த கோவிலுக்கு பேரு வேற மாதிரியா இருக்கும், வேற மாதிரியா இருக்கும், ஊர் பேர் எல்லாம் வேற மாதிரியும் கண்டுபிடிக்க முடியாது. நிறைய கோவில்கள் இன்னைக்கு இதெல்லாம் தேடி போய் பார்த்து அதை நன்றாக ஆவணப்படுத்தி தான் அனுபவித்ததை நம்மளோட அவர் ஷேர் பண்ணிட்டு போறார். இதோட நான் அவரை தமிழகமும் ராமாயணமும், அதுவும் குறிப்பாக கம்பனுக்கு முன்னாடி, ராமாயணம் பிஃபோர் கம்பன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு கடந்த 5 ஆண்டுகளாக அது விஷயமா நான் தெரியுது. ராமாயணம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் கம்பனுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பரவி இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கம்பராமாயணம் தமிழில் ஒரு மாஸ்டர் பீஸ். அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்களை புறநானூறு அகநானூறுலேருந்து ராமாயணத்தை பற்றி ராமாயண காட்சிகள்லாம் இருக்கு. தமிழர்கள் முழுமையா இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரங்களை எந்த அளவுக்கு அறிஞ்சிருந்தாங்க, தமிழ் மண்ணில் ராமனை பற்றி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் தெரிவிக்கணும். இதுக்கு குறிப்பாக நான் எடுத்துக்கிட்ட காலகட்டம் என்னன்னா, கம்பர் காலத்தை 2ஆம் குலோத்துங்கன், விக்ரமன் இந்த மாதிரி பல சொல்றாங்க. நான் 1070, அதாவது 1ஆம் குலோத்துங்கன் பட்டத்துக்கு வந்த 1070க்கு முந்தைய காலம் 1070 ஒரு கட் ஆஃபாக வச்சுட்டு இதை தேடும் பொழுது வைணவ இலக்கியங்கள் 4000 பிரபந்தம். இந்த வைணவ இலக்கியங்கள்ல நிறைய ராமாயண செய்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இது வைணவர்களுக்கு ராமாயணம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு 4000 பிரபந்தத்தை புராத செய்திகள் மற்ற இலக்கியங்கள் இதை தேடி போகும்போதுதான் ராமன்கிறது எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கதாபாத்திரம், ராமன் ஒரு மாபெரும் புருஷோத்தம்னா இந்த தமிழ் சமுதாயம் எந்த அளவுக்கு அவனை கொண்டாடி இருக்குங்கிறது தெரியும். சைவமும் ஜெயினமும் பௌத்தமும் ராமனை கொண்டாடி இருக்கின்றன, வைணவம் கொண்டாடி இருக்கிறது. வைணவத்தில் திருமாலின் அவதாரம் என்று ஆழ்வார்கள் அத்தனை பேரும் அனுபவிச்சுதான் பாடியிருக்கிறார்கள். அந்த ஆழ்வார்கள் வைணவங்கிற ஒரு இலக்கியங்களை எடுத்துட்டு ஒதுக்கி பார்த்தாலும் தமிழிலே பரவலாக எக்கச்சக்கமாக ராமாயண கருத்துக்கள் இருக்கு. அது விஷயமா நம்ம ஒன்றுனா சேர்த்து தமிழகத்தில் ராமாயணம் பாண்டியர்கள், நொளம்பர்கள், பல்லவர்கள், சோழர்கள்
எல்லாருடைய காலங்களிலும் இருந்திருக்கிறது. நம்ம எல்லாரும் சமீபத்தில் பரவலாக கேள்விப்பட்டது A.K. ராமானுஜனுடைய 300 ராமாயணம் என்கிற கட்டுரை. இந்த 300 ராமாயணம்ங்கிற கட்டுரை வந்து இந்தியாவில் எத்தனை விதமான ராமாயணங்கள் வழங்கி வந்தது அப்படிங்கிறத பற்றி A.K. ராமானுஜன் எழுதியிருக்கார். இந்த கட்டுரை பல விதமான ஆதரவு எதிர்ப்பு ரெண்டும் பெற்ற கட்டுரை. சில பேர் வந்து வால்மீகி ராமாயணம் தான் கரெக்டு, வால்மீகி ராமாயணம் தான் அத்தாரிட்டின்னு சொன்னாங்க. சில பேர் இல்லை இல்லை ராமர் கதை வந்து பல விதமாக இருந்தது, அதுக்கு ஒரு எதிர்ப்பாகவும் இருந்தது. ஆனால் இந்தியாவில் இந்த கட்டுரையோட எசன்ஸே என்னன்னா, கடைசியாக ராமன் கதையை கேட்க போன ஒருத்தனை பற்றின கதை தான் அதோட எசன்ஸ். அதாவது ராமாயணம் கேட்பவர்கள் எல்லாரையும் அதற்குள்ளே தன்னை இழுத்து கொண்டு போய்விடும். ஒவ்வொரு குழுவும் ராமனை தன்னுடையவன் என்று சொன்னதுங்கிறது அதோட எசன்ஸ். அதில் ராமானுஜன் அகலிகை கதையை சொல்லியிருக்கிறார். அகலிகை கதை தமிழ்நாட்டில் பல கோவில்களில் ஆட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குழந்தை இது வந்து கோபுரப்பட்டி, கண்ணான பெண் கூட உன்னாலே மண்ணாகி பெண்ணாகி எழுந்தாலே மண் மீதேன்னு சொல்றது. ராமனுடைய கால்கள் பட்டு அவள் பெண்ணானாள். இந்த கதை வால்மீகியில் எப்படி இருக்கிறது? கௌதமர் குறிக்க போகிறார். இந்திரன் கௌதமனோட கோபத்தில் வருகிறான். பிறகு அகலிகைக்கு தெரியும் இவன் இந்திரனுக்கு தெரியும். பிறகு கௌதமர் திரும்பி வருகிறார். கௌதமர் உடனே அவனுக்கு வால்மீகியிலே ஒரு சாபம் கொடுக்கிறார். நீ உன் ஆண் தன்மையை இழந்து விடுவாய். இந்த சாபம் பெற்ற பிறகு தேவர்கள்லாம் போய் ஒரு யாகம் செய்து ஒரு ஆற்றனுடைய உறுப்பை கொடுத்தி அவனை வந்து மீண்டும் வைக்கிறார்கள். தமிழ் மரபிலே கௌதமர் வருகிறார். இந்திரனை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். உனக்கு உடம்பெல்லாம் பெண்களின் அறிகுறிகள் தோன்றட்டும், 1000 பெண்களின் அறிகுறிகள் தோன்றட்டும் சாபம் கொடுக்கிறார். ஆனால் தமிழ் மரபில் இந்திரன் இந்த சாபத்தை நீக்கிக்கிட்டு தன் உடம்பெல்லாம் கண்ணாகி பெற்றான் அப்படின்னு ஒரு வரலாறு. அவனை 1000 கண்ணுடையவன் சொல்றாங்க. இந்த வரலாறு பார்ப்போம். 1000 கண் அப்படிங்கிற வார்த்தை இந்திரனை வந்து 1000 கண்ணுடையவன் சகசிராட்சங்கிற ஒரு வார்த்தையை தமிழ் சொல்றாங்க. இந்த 1000 கண் சகசிராட்சங்கிற வார்த்தை பல இடங்கள்ல வருது. ருத்ரத்துல வருது. நமஸ்துனில கிரீவாய சகசிராட்சாய வினுஷே ருத்ரத்துல வருது. விஷ்ணு சகசிரநாமத்தில் சகசிராட்ச சகசிரபாதன திருமாலையும் 1000 கண்ணுடையவன் சொல்லியிருக்காங்க. தமிழையும் அம்மனை சொல்லும்போது 1000 கண்ணுடையாள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த 1000 கண் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் தெரிந்தவன், விஸ்வசாட்சி. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்ப்பவன், அந்த விஸ்வத்துக்கே சாட்சியாக இருப்பவன் அப்படிங்கிறது அர்த்தம். சகசிராட்ச அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இந்திரன் சகசிராட்சம் ஏன்னா தேவர்கள் தான் நமக்கான பாவ புண்ணியங்களுக்கான பலன்களை தருபவர்கள். அந்த தேவர்களுக்கெல்லாம் அதிபதியானவன் இந்திரன். ஆகவே அவன் சகசிராட்சன். வால்மீகி இந்த சகசிராட்சங்கிற வார்த்தையை எப்போ சொல்றாருன்னா, இந்திரன் முனிவர் வேஷம் போட்டுட்டு வரும்போதே அவனை சகசிராட்சன் தான் சொல்றாரு. அவன் சாபம் பெற்று சாபம் நீங்கி 1000 கண்ணுடையவன் அவன் சொல்றாரு. வரும்போதே தசி அந்தரம் விதித்வாத்து சகசிராட்ச சக்திபதி. இங்க 2 வார்த்தையால் இந்திரனை குறிப்பிடுறாரு. ஒன்று வந்து சகசிராட்சன், இன்னொன்று சசி. சசி தேவியின் கணவன் சகசிராட்சன். இந்த 2 வார்த்தைக்கும் ரொம்ப அர்த்தம் உண்டு. சகசிராட்சன் என்ன அர்த்தம்னா, நாம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் பார்த்து நமக்கு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய இந்திரனே ஒரு தவறு செய்வதற்காக வருகிறார். 2வது சசிதேவியின் கணவன். சசிதேவி எப்படிப்பட்டவன்? நாடி சீதை சொல்றார், பத்தினிகளை எல்லாம் சிறந்தவர் சசிதேவி. சசிதேவி எப்படி இந்திரனை அடைந்தாலோ அந்த மாதிரி நான் ராமனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு கற்புக்கரசியின் கணவன் ஒரு பெண்ணின் கற்பநிலை தவறுவதற்காக வருகிறான். அப்படிங்கிற சகசிராட்சங்கிற வார்த்தையை வால்மீகி பயன்படுத்தியிருக்கிறது என்னன்னா, அவன் இந்த உலகத்துக்கு எல்லாம் தலைவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் பலன்களை கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட தேவேந்திரன் சகசிராட்சங்கிற சொல்றார். ஆனால் தமிழில் வந்து பலகாலமாக இந்திரனை வந்து கண்ணாயிரத்தோன்னு தான் சொல்றாங்க. சிலப்பதிகாரத்தில் பாண்டியர்களை பற்றி சொல்லும்போது
திறவிலங்காரம் பொங்கலி மார்பில் புத்தூர் வழி. அதாவது பாண்டியர்கள் வந்து கண்ணாயிரத்தினுடைய ஆரத்தை கொண்டவர்கள். ஆக இந்திரனுக்கு 1000 கண்ணுடையவங்கிறது தமிழிலும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீதை சசிதை கம்பன் என்ன சொல்றாருன்னா, 1000 அதற்கு உள்ள அறிவு உனக்கு உண்டாகுக என்று கௌதமன் சாபம் கொடுக்க அவை எல்லாம் வந்து ஈந்தன இமைப்பின்முன். அவர் சொன்ன உடனே கண் திறப்பதற்கு முன்பே இந்திரனுக்கு அந்த 1000 மாதர்களின் அடையாளம் வந்து சேர்ந்தது. அந்த வந்தவுடன் அவன் அங்கே வெட்கப்பட்டு போனான். அப்ப இந்திரனுக்கு எங்கே இந்த சாபம் தீர்ந்தது? கம்பர் வந்து அவனுக்கு வந்து அந்த சாபம் கிடைத்தது. அந்த சாபத்தினாலே அவனுக்கு 1000 பெண்களின் அடையாளம் அவன் உடல் முழுவதும் ஏற்பட்டதுன்னு சொன்னார். இந்திரன் சாப விமோசனம் பெற்ற கதையை சொல்பவர் திருஞான சம்பந்தர். தேவாரத்துல திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற அளவுக்கு தேவாரத்திலையும் ராமாயணம் ராமாயண நிகழ்வுகள், ராமாயண கதாபாத்திரங்கள் எல்லாம் அப்பரும் சம்பந்தரும் நிறைய சொல்லியிருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோவில் இருந்து மாயவரம் போற வழியில ஒரு இடம் இருக்கு, திருப்பூர் தாண்டி மெயின் ரோட்லேயே இருக்கு, குருமான குடின்னு பேரு. அதாவது அந்த கோவில்ல வந்து மானின பிரம்மச்சாரி குருமானியாக வந்த வாமன அவதாரம் எடுத்த திருமால் வந்து தன்னுடைய மகாபலிடம் பொய் சொன்ன பாவத்திற்காக பரிகாரம் பெற்றுக் கொண்டவர். அதே கோவிலிலே தான் இந்திரனும் தன்னுடைய சாபத்திற்கு விமோசனம் பெற்றுக் கொண்டான் என்று சம்பந்தர் சொல்கிறார். முன்னொரு காலத்தில் இந்திரன் உற்ற முனிசாபம் பின்னவர் ஏற்க இவர்களெல்லாம் வந்து சிவபெருமானிடம் கேட்டுக்கொள்ள தன்னருளால் கண்ணாயிரம் நீந்தோர் அந்த சாபம் போக்கி அவன் உடலெல்லாம் உள்ள பெண்ணின் அறிகுறிகள் போக வைத்து 1000 கண்களை கொடுத்த சிவபெருமான் என்று 7ஆம் நூற்றாண்டு தேவாரம். இந்த கதை இந்திரன் சாபம் பெற்ற கதையும் சாப விமோசனம் பெற்ற கதையும் கம்பர் முழுமையாக சொல்லவில்லை. அந்த குறையை வந்து திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் தான் கிடைக்கிறது. இன்னொரு இடம் அகலிகை கதை வருகிற இடம் பரிபாடல். பரிபாடலின் காலம் 5ஆம் நூற்றாண்டு. அது 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. அதில் தைநீராடல்னு ஒரு பகுதி வருகிறது. இந்த தைநீராடல் வந்து ஒரு சிவபெருமான கூறிய திருவாதிரை நாளில் தொடங்குகிறார்கள். அந்த திருவாதிரை நாள் வந்து இப்போ கொண்டாடுறது மார்கழியில். அந்த பாடலே ஒரு குறிப்பு வருது. சூரியன் தனுராசியில் இருக்கும்போது தைநீராடலை தொடங்குகிறார்கள். சூரியன் தனுராசியில் இருப்பது இப்போ வந்து மார்கழி மாதம். அதாவது திங்கள் என்ற சந்திரமான மாதம் கடைபிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்ட காலத்தில் பரிபாடல் இயற்றப்பட்டது. திருஞான சம்பந்தர் காலத்தில் அதிக நாள் மார்கழி ஆதிரை என்று மாறிவிடுகிறது. ஆகவே இந்த பரிபாடலின் காலம் திருஞான சம்பந்தருக்கு முற்பட்டது 5ஆம் நூற்றாண்டு. அந்த 5ஆம் நூற்றாண்டு பரிபாடலில் இந்திரன் கதை வருகிறது. அதாவது திருப்பரங்குன்றம் மலையை பார்ப்பதற்காக எல்லாரும் போயிருக்காங்க. அங்கே ஒரு வடங்களாலான ஒரு காட்சி இருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த பார்க்குறவங்கலாம் சொல்றாங்க, ரதி இவன் காமன் இவன், அந்த ரதி மன்மதன் படம் இருக்கு. இன்னொரு இடம் வந்து இந்திரன் பூசை இவன் அகலிகை இவன் சென்ற கௌதமன் சில ஒரு கல்குரு ஒன்றிய படி. அதாவது கௌதமன் என்கிறார் இந்திரன் அகலிகை இந்திரன் இந்திரன் பூனையாகிறார். பூனை, இந்த பூனை காக்கியது இந்திரன் பூனை. வடமொழியில கதாசரித்திர சாகரம் காலத்தில் பிற்பட்டப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டு பரிபாடலுக்கு பிற்பட்ட காலம். ஆனால் வடமொழியிலே இந்த மரபு இருக்கிறது. அதாவது இந்திரன் வந்து கௌதமர் வரும்போது ஒரு பூனையாக மாறி. சமஸ்கிருதத்தில் வந்து மார்ஜாலம் தான் பூனை. அந்த மார்ஜாலங்கிறது 2 பொருள் படத்தில் சொல்லலாம். மார்ஜாலம்னா பூனை, என்னுடைய காதலன். அதை கொஞ்சம் மார்ஜாலங்கிற சொல்லுவதை என்னுடைய காதலன் சொல்லுவாங்க. இந்த சமஸ்கிருத மொழியில தான் இந்த வார்த்தை விளையாட்டு பண்ண முடியும். தமிழிலே அந்த கலை. ஆக ஒரு வேறொரு வடமொழி கதையும் தமிழிலே 5ஆம் நூற்றாண்டிலே வழங்கியிருக்கிறது. ஆக இந்திரன் கதையை தமிழ் அகலிகை கதையை தமிழ் மரபிலே பார்க்கும்போது கௌதமர் சென்ற பிறகு இந்திரன் வருகிறான். பிறகு கௌதமர் திரும்பி வரும்போது இந்திரன் ஒரு பூனை வடிவத்தில் இருக்கிறார். நான் இல்லாதப்போ யாராவது வந்தாங்களான்னு கௌதமர் கேட்கிறார். அப்போ அவன் இந்த மார்ஜாலம் என்ற இருபொருள் பட இந்த பூனை அல்லது என்னுடைய காதலன் வந்தான் என்று சொல்றார். தன்னுடைய தவ வலிமையினாலே கௌதமர் அதை உணர்ந்து கொண்டு அந்த இந்திரனுக்கு சாபம் கொடுக்கிறார். அந்த சாபத்தை இந்திரன் கண்ணாயிரம் சென்று தன்னுடைய சாபத்தை தீர்த்து கொண்டு தன் உடலெல்லாம் 1000 கண்களாக மாற்றினார்.
பல இடங்களில் பரவிக்கிறது. அதை தொகுத்து பார்க்கும்போது ஒரு கதையாக தொகுக்கும் போது பரிபாடல், தேவாரம், சிற்பங்களை என்று தொகுத்து வைக்கிறது. இந்திரனை திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். புலனடக்கம் எவ்வளவு இயல்பது, ஐந்தவைத்தான் ஆற்றல் அகல்வசம்புலார் போமான் இந்திரனை சார்ந்து. புலனடக்கம் இல்லாதவன் இந்திரனை நிலையை அடைவான் என்று திருவள்ளுவரும் இந்த அகலிகை கதையை சொல்கிறார். ஆக அகலிகை என்பவர் தமிழ் மரபிலே பல இடங்களிலே அம்மருக்கு மிக முன்பாகவே மிக விரிவாக வழங்கப்பட்டார். அடுத்த கதாபாத்திரம் ஜடாயு. ஜடாயு ராமனுக்காக போராடி உயிரிழந்தவர். ராமா என்று சொல்லி உயிரிழப்பதே ஒரு பெரும் பாக்கியம் சொல்லக்கூடியது. ராமன் கையால் தன்னுடைய இறுதி காரியங்கள் செய்யப்பட்டவன் ஜடாயு. இந்த ஜடாயுவை தமிழ் மரபு மிகவும் போற்றி வணங்குகிறது. ஜடாயு கதையை முதலில் சொல்பவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இன்னைக்கு நம்ம வைத்தீஸ்வரர் கோயில்னு சொல்ற புள்ளிருக்கு வேலூர். அந்த புள்ளிருக்கு வேலூர்ல ஜடாயு சம்பாதி இருவரும் வழிபட்டார்கள். கல்லாய சம்பாதி ஜடாயு என்பார் புள்ளனார் கரையிடம் புள்ளிருக்கு வேலூர். அது மட்டும் சொல்லலாம். மெய் சொல்லா ராவணனை மேலோட இழுத்து பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூர். அதாவது ஜடாயு பொய் வேடம் தரித்து வந்த ராவணனை எதிர்த்து மேலிருந்து போரிட்டு பிறகு ராமனிடம் உண்மையை சொல்லி உயிரிழந்த ஜடாயு. ஜடாயு சம்பாதி இருவரை இலக்கியங்கள் முதலிலே கொண்டு வருவது தேவார காலகட்டத்தில். இந்த ஜடாயு போரிட்டு உயிரிழந்ததை சிற்பங்கள்ல மிக அழகாக காண்பிச்சிருக்காங்க. இது உத்தம சோழன் காலத்து சிற்பம். ஒரே பேனல்ல ராம லட்சுமணர்கள் தேடி ஓடி வருவது, ராவணன் புஷ்ப விமானத்திலே சீதையை கடத்துவது, அந்த ராவணனை மேலிருந்து ஜடாயு போரிடுவது. இந்த மொத்த காட்சியையும் ஒரு பேனல்ல இந்த உத்தம சோழன் காலத்தில் பண்ணியிருந்தாங்க. இந்த பேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஏன்னா தமிழ் மரபில் சீதையை உள்ளமங்கை தவிர எல்லா இடத்துலையுமே சீதையுடைய தலை தலையாம தான் ராவணன் தலையை அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு போனாங்கிறது இல்லாமல் இந்த பர்ணசாலை எடுத்துட்டு போனான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீதையை தொடாமல் தூக்கி சென்றதாக தான் தமிழ் மரபிலே காட்டப்பட்டது. இது குழந்தை ராமன் ஜடாயுக்கு மோட்சம் அளிப்பது உள்ளமங்கையிலே தான் ரொம்ப அழகா இருக்கும். அதாவது ராவணன் அந்த சண்டை போட்டுட்டே பறந்துட்டே போறான் முன்னாடி, பின்ன விடாம ஜடாயு துரத்திட்டு வர ஜடாயுவை முன்னாடி போயிட்டு இருக்கிற ராவணன் வண்டியை திருப்பாமலே எப்படி மேலே போயிட்டே இருப்பது, புஷ்ப விமானத்துக்கு போயிட்டு இருக்கும் போதே சண்டை போடுவதாக திரும்பி பார்க்காமலே அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இதுவும் உத்தம சோழன் காலத்துல ரெண்டு அடுத்தடுத்த பேனல். ஒண்ணுல ஜடாயு துரத்திட்டே போய் ராவணனோட சண்டை போடுறாரு. அடுத்ததுல ஜடாயு ராமனிடம் இந்த நடந்த விஷயங்களை சொல்லி உயிரை கொடுப்பார். இது உத்தம சோழன் காலத்தில் இன்னொரு பேனல். இந்த ஜடாயு கதை மிக சிறப்பாக பல இடங்களில் சோழர்கள் காலத்தில் அவங்க அந்த பேனலை காமிச்சிருக்காங்க. இந்த பேனல் ரொம்ப முக்கியமா ராவணன் திரும்பி பார்க்காம சண்டை போட்டுப்பாங்க. அதாவது முன்னாடி போயிட்டே இருக்கான், இருந்தாலும் போயிட்டு இருக்கான். ஜடாயு தொடர்ந்து வந்து தாக்கும் ஜடாயுவை ராவணன் திரும்பி திருமாவளை. அதுதான் மீனா அதில் காமிச்சிருக்கோம். அடுத்த கேரக்டர் சூர்பனகை. சூர்பனகை பற்றி சொல்லும்போது தமிழ்ல இந்த ராமாயணத்தை முதலிலே தீவிரமாக இந்த சப்ஜெக்ட் ஆராய்ச்சி பண்ண இலக்கியங்கள் ராகவே. இந்த ராகவேயர்கள் தமிழக ராமாயண மரபு அப்படின்னு சொல்லி தமிழக ராமாயண வழக்குகளை மிகவும் பல இலக்கியங்களிலிருந்து ஆராய்ச்சி செஞ்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் சொல்லியிருக்கிற ஒரு விவாதத்தை நான் இன்னும் சொல்றேன். நாங்கள் ராமனுடைய தொலைந்து போன கோயில்கள் எல்லாம் தேடிட்டு போனோம். அப்போ ராமர் கோயில்களை தேடும்போது திவ்ய பிரபந்தத்தில் சொல்லியிருக்கிற ராமர் கோயில்களையும் போய் தேடுவோம் சொல்லி தேடுவோம்.
கடிநகர் என்று சொல்ற ஆழ்வார்களால் பாடப்பட்ட தேவப்பிரயாகையில ஒரு ராமர் கோவில் இருக்கு. அந்த பெரியாழ்வார் ஒரு பாடல் பாடுறார். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த என் ஆசனை. தங்கை அதாவது சூர்பனகையோட மூக்கை தனையன் அவருடைய அண்ணனான ராவணனுடைய தலை என்ன கனெக்ஷன் அதை பத்தி பார்க்கும்போது இந்த யுத்தங்கள் சம்பந்தமான செய்திகள். இது முதல்ல சூர்பனகையை பற்றிய ஒரு சிற்பம் குழந்தை. அதில் அவள் வரும்போதே இந்த கம்மல் சொல்லியிருப்பாருங்க, வஞ்சி உடைய நெஞ்சு பந்தம் நீங்க அவள் எப்படி வராங்கிறது அப்படியே ஒரு இனிமையான பாராட்ட கம்மல் சொல்லியிருப்பார். இந்த கம்மல் சொன்ன மாதிரியே தான் பல கோயில்களில் வந்து அந்த சூர்பனகையோட மூக்க ராமன் லக்ஷ்மணன் அறுக்கிறது காமிச்சிருப்பாங்க. மேலே உள்ளது தர்மபுரி உடம்பர்களுடைய இது, கீழே உள்ளதுதான் வந்து ஒரு குண்டமங்கை, இன்னொன்று வந்து குத்தமாக பெரிய. பல கோயில்களில் அந்த சூர்பனகை கண்டிருப்பாங்க. இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு என்ன தொடர்பு? இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராம ராவண யுத்தம் இது 18 மாதம் நடந்ததுங்கிற ஒரு செய்தியை ராமலிங்கர் சொல்றாரு. இந்த ராமராவண யுத்தத்தை பற்றி பார்க்கும்போது கலிங்கத்து பரணி சொல்லுது, தேவாசுர ராமாயண மகாபாரத முழுவென்றோரை ஓய்வுபடி உலக பொருள்கள் 3 யுகங்களும் 3 சிறந்த கதை. சிலப்பதிகாரம் சேரன் செங்கட்டுவனின் இமய படையெடுப்பை வர்ணிக்கும் போது கடல் வயிறு கலக்கிய ஞாபகம், கடல் வயிறுனா அமிர்தத்தை கலைஞ்ச தேவாசுரர்கள் கலைஞ்சப்போ சண்டை, கடலாள் இலங்கையில் இருந்து சமரம், கடலுக்கு அப்பால் உள்ள இலங்கையில் இருந்த யுத்தம், கடல் வண்ணன் தேர் ஊர்ந்து செல்லும், கடல் வண்ணன் ஆகிய கிருஷ்ணன் தான் தேர் ஓட்டிய சண்டை. இந்த மூன்றும் 9 என்று ஆண்டும் மதியும் நாளும் கிடைக்கிறது. 9 18. தேவாசுர யுத்தம் 18 வருஷம், ராமராவண யுத்தம் 18 மாசம், குருக்ஷேத்திர யுத்தம் 18 நாட்கள், சேரன் செங்குட்டுவன் செய்த யுத்தம் 18 ஞாயிறு. சேரன் செங்குட்டுவனுடைய யுத்தத்தை அவங்க பெருமையாக சொல்லியிருக்காங்க, 18 நாளைக்கு யுத்தம். மகாபாரத யுத்தம் 18 நாள், அது நமக்கு தெரியும், அதுவும் இல்லை. தேவாசுர யுத்தம் 18 வருஷம். தேவாசுர யுத்தம் 18 வருஷம்னா இந்த யுத்தம்னா கடலை கலக்கிறது, அதாவது அமிர்தத்திற்காக கடலை கலக்கிறது. இப்போ இந்திய மரபில் என்னன்னா, இந்த அமிர்த கலசம் வந்த உடனே சில கதைகளை ஜெயந்தன், சில கதைகளை கருடன், அவன் அமிர்த கலசத்தை எடுத்து மூடுவாங்க. அவன் 12 வருஷம் ஓடினா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குடத்தை ஒரு இடத்துல இறக்கி வச்சான். அவன் இறக்கி வச்ச இடத்துல 12 வருஷத்தோட குடும்பம் நடக்குது. 4 இடத்துல அவன் இறக்கி வச்சான். அது பிரயாகை, ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக் 4 இடத்துல. அவன் ஓடினதே 12 வருஷம். அது ராட்சசர்கள் துரத்தினது 12 வருஷம். அப்புறம் ஒரு 6 வருஷம் சண்டை நடக்கும் போல இருக்கு. ஸோ தேவாசுர யுத்தம் 18 ஓகே. ராமராவண யுத்தம் 18 மாசம். அது இங்கிருந்து கொண்டு வருகிறார். அது தமிழ் மரபில் ராமராவண யுத்தம் 18 மாசம் இப்படி. ராகவேகர் இதை வந்து ஒரு பாடல் மூலமாக நடக்கிறார். கம்பராமாயணத்தில் சூர்பனகை படலம் வரும்போது, சூர்பனகை மூக்கை அறுக்கும்போது ஒரு பாடல் வருகிறது. இப்போ ஆரம்பிக்க போற யுத்தம் ராவணன் தலையை போதுதான். அவர் சொல்ற சூர்பனகை மூக்கை அறுக்கிறது ராவணனுடைய சிரத்தை அறிந்தது வரை எல்லாம் 18 வாரம் தான் ராமராவண யுத்தமாக தமிழ் கணக்கிடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 18 மாசம் கணக்கு தேடி தமிழ்ல வேற எங்கேயாவது செய்திகள் இருக்கிறதா, இல்லை வால்மீகி எங்கேயாவது பற்றி தெரிந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்ல போடும்போது ஒரு கலப்பிரர் காலத்து பாடல் கிடைச்சது. அதாவது கலப்பிரர் காலத்தை பற்றி நம்ம இருந்த காலம்னா சொல்றோம், அங்கே சில ஆதாரங்கள் அது கிடைச்சிருக்கு. அதுல ஒரு பாடல், அச்சுத விக்ராந்தன் கலப்பிரர்ல சிறந்த அரசன், அவன் சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரையுமே கைது பண்ணிட்டு அவனோட அரசவைக்கு வரும்போது 3 பேரையும் தன்னை புகழ்ந்து ஒரு பாடலை பாட சொல்றான். அப்போ பாண்டிய மன்னன் முதல்ல அவன் புகழ்ந்து பாடல. அப்போ ஒரு பாடல் பாடுறான், அழகுதார் அச்சுத முன் வாலிக்கு இளையான் வரை நிறைய திங்கள் இருந்தான் ஒருவேல் ராமன். அதாவது சுக்ரீவன் வர வேண்டும் என்பதற்காக ராமன் 6 திங்கள் காத்திருந்தான். அதாவது வாலிபதம் பண்ணி சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் திரும்ப வருவதற்காக ராமபிரான் 6 மாதம் காத்திருந்தார். ஆனால் ராமபிரானே 6 மாதம் காத்திருந்தார். எனக்கு ஒரு நேரம் வருகிற மாதிரி அந்த பாட்டோட அர்த்தம். 6 மாதம் காத்திருந்தார். 18 மாதம் தமிழ் மரபில் சொல்லும்போது சூர்பனகை மூக்கை அறுத்ததற்கும் ராவணன் தலையை அறுத்ததற்கும் இடையே உள்ள 18 மாசத்துல 6 மாசம்
வால்மீகியில தேடிப்போம். இது எப்படி எல்லாம் இருக்கு, வால்மீகி எங்கேயாவது சொல்லியிருக்காரா 18 மாசம்? நேரடியாக எங்கேயும் சொல்லல. ஆனா சூர்பனகை வந்ததுலேருந்து ஆரம்பிச்சு இந்த ருதுக்கள் கணக்கு இருக்கும். நமக்கு தெரிய ருதுக்கள் 6. ஹேமந்த ருது, காரணத்துக்காக நான் வசந்த ருதுலேருந்து ஆரம்பிக்காம ஹேமந்த ருதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஹேமந்த ருது, சிசிர ருது, வசந்த ருது, கிரீஷ்ம ருது, வருஷ ருது, சரத் ருது. சூர்பனகை வரும்போது வரதுக்கு முன்னாடி ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரை கோதாவரியில் குளிச்சுட்டு வராங்க. ரொம்ப பிரபலமான ஸ்லோகம். அதாவது வந்து சிவபெருமான், பார்வதி, நந்தி 3 பேரும் வர மாதிரி பகுதி பண்ணிச்சிருப்பாங்க. அப்போ லக்ஷ்மணன் ஹேமந்த ருதுவோட வர்ணனையை சொல்றான். இப்பதான் ஹேமந்த ருது ஆரம்பிச்சு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சூர்பனகை இருக்கிறார். இந்த ஹேமந்த ருது சூர்பனகை வரும்போது ஹேமந்த ருதுவோட வர்ணனை, அதுக்கப்புறம் கரதூஷணவரம், சூர்பனகை இருக்கிறது, கரதூஷணவரம், மாயமான் எல்லாம் முடிஞ்சு வாலிகரம் எல்லாம் முடிஞ்ச உடனேயும் ராமர் சொல்றார் கார்த்திகை மாசம் வரும்போது திரும்பிப்பார், வருஷ ருது. ஆனால் சுக்ரீவன் வந்து மறந்துடுறான். அப்புறம் லக்ஷ்மணன் போய் சண்டை பண்ணதுக்கப்புறம் திரும்ப வானர சைனிகள் திரும்பி போகின்றன. எல்லா பக்கமும் போறாங்க. 1 மாதம் சமயம் கொடுக்குறான் சுக்ரீவன். ஆனால் தென்பக்கம் போன அவர்கள் ரொம்ப நாள் ஆயிடும். அவர்கள் வந்து ரொம்ப நாள் ஆயிட முடியும். திடீர்னு ஒரு நாளைக்கு அங்கதன் பார்க்குறான், வசந்த ருது. அங்க வசந்த ருது நம்மளை வந்து தை மாசம் திரும்பி வர சொன்னாங்க. ராம சரத் ருதுல பார்த்துட்டு திருப்பி அனுப்பல. அங்கதன் வரும்போது தை மாதம் வந்து விடுது. நம்ம கிளம்பி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வந்து நமக்கு வசந்த ருதுவே வந்து விடுகிறது அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் சரி குரங்குகள்லாம் நம்ம உயிரை விட்டுடலாம்னு சொல்லி இருக்கும்போது சம்பாதி படிக்கிறது. உடனே அவர்கள் எல்லாம் கடற்கரைக்கு போய் அங்கிருந்து ஹனுமான் இலங்கைக்கு தாண்டி சொல்றது ஆரம்பிச்சு ஒரு 10 நாள்லாம் அனுமார் இலங்கைக்கு போய் சீதையை ஒரு இரவில் சீதையை பார்த்துட்டு ராவணன் அமைக்கும் சென்று விட்டு அங்கிருந்து திரும்ப சீதை சொல்றார் 30 நாள் திரும்பி வர சொல்லுங்க ராவணன் சொல்றார். ஆக வசந்த ருது தொடங்கி ஒரு 10 நாளுக்கெல்லாம் அனுமான் தாண்ட, வசந்த ருது தொடங்கி ஒரு 40ஆம் நாள் இந்த சேனை வந்து சென்று விடுகிறது. அதாவது ஒரு ஹேமந்த ருது ஆரம்பித்து 6 ருதுக்கள் போய் அதன் பிறகு ஒரு வசந்த ருதுக்கு தான் சண்டை நடந்திருக்கிறது. 18 மாதங்கள் 9 ருதுக்கள் சூர்பனகை வந்ததிலிருந்து ராவணனுடைய தலையை சாய்வை வரை வால்மீகி 9 ருதுக்களோட கணக்கு. ஸோ 9 டு 18 மாதம் கூட ஒரு இன்டைரக்டா வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. எனக்கு தெரிய வருது என்னன்னா, ராமன் ராவண யுத்தம் நடந்தது ஒரு வசந்த ருது வால்மீகி பிரகாரம். ஆனால் எனக்கு வந்து நம்ம வால்மீகி தான் ராமாயணம் கதைன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இன்னைக்கு ராம்லீலா கொண்டாடுறது வந்து சரத் ருதுல விஜயதசமி இன்னைக்கு. ஆனால் ராமாயணம் படி பார்க்கும்போது இந்த யுத்தம் நடந்தது ஒரு வசந்த ருது, ராவணன் ஒரு வசந்த ருது. ஆக ஒரு ஹேமந்த ருது ஆரம்பிச்சு 9 ருதுக்கள் போய் 18 மாதம் கழிச்சு தான் ராவணனுடைய யுத்தம். ஸோ இந்த ராவண யுத்தம் 18 மாதம் அப்படிங்கிறத தமிழ்நாடு தமிழ்ல 18 மாதம் பண்டைய மரத்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீதா கல்யாணம். விவாகங்கள் 8 வகைப்படும். அதாவது வந்து கல்யாணம் சொல்லி ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு பெண்ணை குழுன்னு கேட்டு வாங்கிட்டு போறதுலேருந்து ஆரம்பிச்சு பல விதமான விவாகங்கள் இருக்கிறது. அதில் அரசுகளுக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிற விவாகம் வந்து காந்தர்வம். காந்தர்வம் என்றால் அவர்கள் பிடித்து கல்யாணத்துக்கு ஒருவரை ஒருவர் மனம் திரும்பி திருமணம் செய்து கொள்வார்கள். இந்த காந்தர்வத்தில் ஒரு வகை தான் சுயம்பரம். அதாவது ஒரு அரசுமாரி தனக்கு வேண்டியவரை தானே தேர்ந்தெடுத்து சுயம்பரம். நம்முடைய 2 காப்பியங்கள் ராமாயணம் மகாபாரதம் 2லுமே கதாநாயகிக்கு சுயம்பரம் மூலமாக தான் திருமணம் நடந்தது. அதுல ராமன் சீதை ராமன் இவ்வாறு திருமணம் செய்து கொண்டான் என்றால் இந்த சுயம்பரத்தில் ஒரு வரை வீர சுல்பம், அதாவது தன்னுடைய வீரத்தை காணிக்கையாக அளித்து திருமணம் செய்து ஒருவன் தன்னோட வீரத்தை காமிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற எப்படி சுயம்பரமாகும். எனக்கு பின்னாடி சீதையே சொல்றான் மனுஷியாகிட்ட, இந்த அப்பா எனக்கு சுயம்பரத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கும் ஒரு கதை சொல்றாங்க ஒரு நாட்டில். அதாவது என்னன்னா, அந்த வில் இருக்கிறது ஒரு பெரிய பெட்டியில் இருக்கும், சிவதனுசு. அந்த பெட்டியை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது. அந்த பெட்டியை இழுக்கணும்னா 20-30 பேர் போய் தான் இழுத்துட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெட்டியை
ஒரு நாளைக்கு சீதை வந்து சிறுமியாக இருக்கும்போது பந்து விளையாடிட்டு இருக்காரு. இந்த பந்து விளையாடும் போது பந்து நம்ம வந்து பெட்டி கண்டபோது இந்த குழந்தை விளையாடிட்டு வர வேகத்தில் என்ன பண்ணுறது, தூக்கால் கொட்டி இருக்கிற பார்த்துட்டு அந்த பெட்டி அப்படியே ஒரு தகுந்த விட்டு போய் பந்து எடுத்து போயிட்டாங்க. ஸோ அதை பார்த்து எல்லாரும் தசரதன் சொன்ன ஜனகர்கிட்ட சொன்ன உடனே ஜனகர் வந்து என்னோட பெண்ணை இவளை திருமணம் செய்து கொள்ளணும்னா அந்த வில்லை எடுத்து எவன் வளைக்கிறானோ அவன் தான் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் சுயம்பரம். அதாவது தனக்கு வர வேண்டிய கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை முதல்லே சீதை முடிவு பண்ணினார். அதனால தான் இது சுயம்பரம். வில்லை உடைத்து திருமணம் செய்து கொண்டாலும் இது சுயம்பரம். ஏன்னா சீதை வந்து முதலே அவனுடைய தகுதியை நிர்ணயம் செய்து கொள்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் இதுதான் சொல்லியிருக்கு. சீதையை இந்த மாதிரி தான் திருமணம் சொல்லியிருக்காங்க. தமிழ் மரபில் வந்து நமக்கு தெரியும். நம்ம தமிழ் மரபில் வந்து எப்படின்னா தலைவனும் தலைமையும் ஒருவரை ஒருவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது தமிழ் மரபில் ரொம்ப முக்கியம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கம்மன் விழாவில் நிறைய கேட்போம். அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இந்த பாடலுக்கு வந்து பலவிதமான விளக்கங்கள் இஸ்மாயில் சரஸ்வதி ராமநாதன் மாதிரி ஸ்காலர்ஸில் கேட்டுருக்கு. பொதுவான கருத்து என்னென்னா தமிழ் மரபில் தலைவனும் தலைமையும் பார்க்காம கல்யாணம் பண்ண முடியாது. ஸோ இந்த தமிழ் மரபை வந்து கம்பர் அதை ஏற்றி வச்சு பாடிட்டாங்க. இது கம்பரின் கற்பனை அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலான கருத்து. இது கம்பரின் கற்பனை. இந்த ராமாயண பேரன்ஸை பல இடங்களில் தெரிவிக்க வரும்போது தர்மபுரியில் அங்கே ஒரு கம்ப்ளீட் ராமாயண பேரன்ஸ். இது நுழம்ப பல்லவர்களுடைய காலம். அங்கே வந்து 835ஆம் வருஷத்துலேயே கல்வெட்டு கட்டுறாங்க. இது நுழம்பர்களுடைய பைரவ சக்தி பட்டாரங்கிற ஒரு துறவிக்கு வாடிக்கையாக கட்டி கொடுத்த கோவில். இந்த அம்பாள் சன்னதிக்கு தான் இந்த பேனல்ஸ் இருக்கு. அது ஒரு புதுமையான முறை. அதாவது அக்னி மொழியில தான் அந்த ராமாயணம் ஆரம்பிக்கும். அதாவது அஸ்வமேத ஏலத்தில், அதாவது உத்தரகாமேஷ்டி ஏலத்தில் ஆரம்பிச்சு அஸ்வமேத ஏலத்தில் முடிகிற மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு கார்னர் சாஸ்திரத்தில் அது அந்த வரிசை வந்து அக்னி மொழியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த ராமாயணம். அங்கு இந்த ராமனும் சீதையை ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வோம். திருமணத்துக்கு முன்னாடி பார்த்துக் கொள்கிற பேனல். இது என்னன்னா இந்த கோவிலில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தரைத்தளத்துக்கு கீழே இந்த பேனல்ஸ் இருக்கு. அதனால அந்த தரையை உசத்தாமல் வச்சுருக்காங்க. இதனால் ஒரு சிங்கிள் ஷாட்டாக அந்த ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஒரு 3-4 ஷாட்டாக எடுத்து சேர்த்துருக்கு. அதாவது ராமன், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரன் தான் தெரிஞ்சவங்க. அது திருவிழா வந்து அவருக்கு போயிருக்கு. கன்னிமாடத்தில் சீதை. இந்த ராமனும் சீதையை ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்ட இந்த இது ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸாக தர்மபுரியில் 235ஆம் வருஷம் கோவிலே. ஆக இது அம்மன் வந்து சொல்லலாம். அந்த நோக்கினால் அவர் இலக்கியத்தரமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழ் மரபிலே ராமனும் சீதையும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் மிக தெளிவாக காணப்படும். இது வந்து அந்த சீதைக்கு திருமணம் செய்து கொடுப்பது. அந்த பக்கம் சீதைக்கு அந்த ஜனகருக்கு, அந்த பக்கம் ஜனகரின் மனைவியும் இருக்கிறது. ஏன்னா இந்த காட்சி ரொம்ப முக்கியம். இந்த இதுபோது தான் சூடாமணியை கலட்டி வந்து ராமனை காட்சி சொல்கிறார்கள். பின்னாடி இந்த சூடாமணி அனுமனுக்கு ராமன் கொடுக்குற காட்சி தான். தர்மபுரி ராமாயணம் தான் வந்து தமிழில் முதல்ல தமிழ்நாட்டில் கிடைக்கிற முதல் செட் ஆஃப் ராமாயணம். சரி, ராமனும் சீதையும் 2 விதமாகவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் சென்னைக்கு பக்கத்தில் பெரியபாளையம், அந்த பெரியபாளையத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி 2 கிலோமீட்டர் முன்னாடி வடமதுரை. இந்த வடமதுரையில் ஒரு கோவில். அந்த கோவிலில் இந்த ராமன் இருக்கார். ராஜேந்திர சோழன் காலத்தில் வாமன கிரமவித்தன் ஒருத்தர் இந்த ராமனுக்கு ஒரு சீதையை செய்து கொடுத்தார். அந்த சீதையை செய்யும்போது அந்த சீதை தன்னுடைய மகள்ல நினைச்சிட்டு ராமனுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டு அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு 60 குழி பாக்கு தோட்டம், இந்த பாக்கு தோட்டத்தையும் சீதனமாக எழுதி கொடுக்குறாரு. அதாவது ராமாயணம் எப்படி இருந்ததுன்னா சீதையை தன்னோட மகளாகவே கருதக்கூடிய அளவுக்கு மக்கள் எடுத்துருக்காங்க. 1 வருஷமா அந்த சீதை சரியாக தொலைச்சிட்டோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு சீதையை பண்ணி வச்சிருக்காங்க. ராமன் மட்டும் கூட இருக்காரு. இந்த கல்வெட்டு இன்னைக்கு அந்த கோவிலில் இருக்கு. இந்த கல்வெட்டை முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்கே ராமன் சொல்றாரு. யுவதி சக்கரவர்த்தி தான் ராமனை குறிப்பிடுகிறார். அதாவது ராமனை வந்து எந்த ஒரு அவன் வந்து சொல்றாங்க ராகவன்
செய்திகள் சின்ன 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 செய்திகளாக இருக்கு. அந்த செய்திகளுடைய ஆதாரங்கள் 12ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஆதாரங்களாக எடுத்து தொகுத்து பார்க்கும்போது ராமன் இந்த வழியாகத்தான் சென்றிருக்கலாம். இதுதான் போனாலும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடங்களுக்கெல்லாம் ராமன் சென்றதாக 12ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய அப்படிங்கிற ஒரு இடம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தை ராமர் ராவணனை கொன்ற பழி தீர அமைத்தார் அப்படிங்கிறது தேவாரத்தில் பல 2 பதிகம், மக்களோட ஒரு பதிகம், சம்பந்தருடைய ஒரு பதிகம். அந்த பதிகத்தில் விரிவாக பதிவு செய்யப்பட்டது. ராமரை மிகவும் உயர்த்தி பேசி ராவணனை வீழ்த்தி பேசி இந்த பதிகம் வந்து குறிப்பிடுகிறது. ராமர் இந்த இடத்திலே ராவணனை கொன்ற பழி தீர இந்த கோவிலை அமைத்தார். இரண்டாவது இடம் கோடிக்கரை. கோடிக்கரையில ராமர் பாதம்னு ஒரு இடம். அதாவது இந்த இடத்துக்கு ராமர் வந்தார். ராமர் கோடிக்கரையிலிருந்து தான் பாலங்கட்டை பார்த்தார். ஆனால் இந்த இடம் சரியா வராதுன்னு முடிவு பண்ணி அவர் ராமேஸ்வரத்துக்கு போனார்னு மக்களுடைய நம்பிக்கை. ராமர் அந்த கோடிக்கரைக்கு போனார். அதுக்கான என்ன இலக்கிய ஆதாரங்கள் இருக்கிறது அதை பார்க்கும்போது தேவாரத்தில் பல குறிப்புகள் கிடைக்கிறது. கோடிக்கரையில் தேவாரத்தில் முதலாக குறிப்பிடப்பட இடம் வந்து திருவாமாத்தூர். விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவாமாத்தூர். அப்பர் என்ன சொல்றாருன்னா, திருவாமாத்தூர்ல இங்கு ராமனும் சடையான் என்று திருவாமாத்தூர், அதாவது சடைமுடி தெரிந்த ராமன் வந்து வழிபட்ட இடம் திருவாமாத்தூர் என்று குறிப்பிட்டார். ஆக ராமர் முதலிலே புத்தசனார் போகும்போது வழிபட்ட முதல் இடம் திருவாமாத்தூர். திருவாமாத்தூருக்கு ராமர் வந்திருக்காரு. அப்பர் பதிவு பண்ணுறார். அங்க ராமர் சுவாமி பேரும் அபிராமேஸ்வரர் தான். இரண்டாவதாக மாயவரம் பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. இங்க சம்பந்தர் வந்து இந்த கோவில ராமநாதீஸ்வரம் அப்படின்னு குறிப்பிட்டார். அதாவது ராமநாதீஸ்வரம், ராமனார் வழிபட்ட இறைவன் இருக்கிற ராமநாதீஸ்வரம். இந்த இடம் வந்து மாயவரத்துக்கு பக்கத்துல இருக்கு. மூன்றாவதா குத்துப்பேட்டைக்கு பக்கத்துல உசாத்தானம்னு ஒரு ஊர். இந்த ஊர் தேவாரத்துல மிகவும் விரிவாக குறிப்பிடுகிறார். நீரிடை பெய்கின்றவர், அதாவது பார்க்கடலில் பெய்கின்ற திருமாலாகிய ராமன், தம்பி லக்ஷ்மணன், நீர் சாம்பவன் ஜாம்பவன், போருடை சுக்ரீவன், போர்க்களத்திலே போர் செய்வதற்குரிய உடைகளை தரித்த சுக்ரீவன், அனுமன் காருடை நெஞ்சு காத்தவர்களுக்கு உடையவன். அதாவது முழுவதுமாக யுத்தத்திற்கு புறப்பட்டு சென்ற என்டையர் ஆர்மி வந்து அங்கே இறைவனை வணங்கினார்கள். திருஞான சம்பந்தர் இந்த இடம் வந்து கோடிக்கரைக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஆக ராமருக்கு வந்ததாக தேவாரத்தில் அந்த பதிவு பயன்படுது. ராமர் வந்ததாக பதிவு செய்யப்பட்ட இன்னொரு இடம் வந்து அகநானூறு, சங்கரத்தில் அகநானூறு இருக்கக்கூடிய அந்த கோடிக்கரை. இந்த பாடலை வந்து பல பேருக்கு வெண்வர் கவுனியர் 90 கோடி முழகு இருப்பவும் இறங்கும் முன்துறை வெற்போர் ராமன் அருமறை கவித்த பல்வீடு ஆழம் போலே. இந்த பாடல் எப்படின்னா, தலைவனும் தலைவியும் உலக வந்து காதல் கொண்டிருந்த போது ஊரெல்லாம் வந்து பல விதமாக பேசியது. ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த ஊர் பேசவில்லை. இது எப்படி இருக்குன்னா, பாண்டியர்களுக்கு சொந்தமான முதுகோடியிலே ஒரு ஆலமரத்தின் கீழே ராமன் முதல் ஆலோசனை செய்து கொண்டிருந்த போது அங்கிருந்த பறவைகள் எல்லாம் பலவிதமான ஓசைகள் எழுப்பின. அந்த ஓசை எழுப்பும் போது ராமன் கையை உயர்த்தியவுடன் அந்த பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஊரைகளை பற்றி அலர் தூற்றிக் கொண்டிருந்தது. அந்த ஊர் இப்ப அலர் தூற்றுவதை நிறுத்திவிட்டது. இந்த கதையை சொல்லும் போது ராமர் இந்த முதுகோடியில கோடிக்கரையா தனுஷ்கோடியான்னு பார்க்கறத அதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது கௌரியர்கள் பாண்டியர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட கோடி தனுஷ்கோடி. பின்னாடி இந்த பாண்டியர்கள், கௌரியர்கள், பாண்டு இதெல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம். அது அகநானூறு குறிப்பிட்டு கொடுத்தக்கூட இடம் வந்து சொல்லுவது. ஸோ இந்த தலங்களை எல்லாம் நம்ம இணைச்சு பார்த்தோம்னா மெட்ராஸ் இது விழுப்புரத்துலேருந்து
மாயவரம், முத்துப்பேட்டை, கோடிக்கரை, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி. ராமர் இந்த வழியில தான் நடந்தாருன்னு அது சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இங்கெல்லாம் ராமர் வந்தார் அப்படின்னு தேவாரமும் இலக்கியங்களும் குறிப்பிடக்கூடிய இடங்களை எல்லாம் இணைச்சா இப்படி ஒரு பாதி வருது. ராமர் இந்த வழியாக தான் போயிருக்க கூடும். ஆதாரங்கள் வந்து உறுதியாக சொல்லணும். இலக்கியங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த இனங்கள் எல்லாம் நான் இணைத்து பார்க்கும்போது இப்படி ஒரு இந்த இந்த இதுக்கு வந்து நான் புராணங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய இந்தந்த இலக்கியத்துக்கெல்லாம் வந்து நம்ம 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சொல்ல முடியுமோ அந்தந்த இலக்கியங்களில் சொல்லப்பட்ட இடங்களை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு பண்ணிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி கோடியக்கரைக்கு ஒரு பாதத்தை வச்சு வழிபடுகிறார்கள். அது சொல்லிய துறைக்கு தான் இருக்கு. கோடியக்கரைக்கு ராமர் வந்தார், அந்த ராமர் பாதம் அப்படிங்கிற இடம் கோடிக்கரையில் இருக்கு. பக்கத்திலே சமுத்திரம் சொல்லியிருக்கரைக்கு தான் வந்து வழிபட்டார்கள். இந்த செய்தி ராமரிங்கெல்லாம் வந்தார், இந்த வழியாகத்தான் சென்றார்ங்கிறது இலக்கியங்களை பார்ப்பது. இன்னொரு முக்கியமான இனிமையான ஒரு செய்தி, சுயான செய்தி. ராமனுடைய அவையில ஹனுமன் வால்மீகி ராமாயணத்திலே சரி, கம்ப ராமாயணத்திலே சரி இந்த நிகழ்வு குறிப்பிடல. வால்மீகி ராமாயணம் 2 ராமாயணத்துமே என்னன்னா இந்திரஜித்துடைய நாகாசுரத்தால் கட்டுப்படுகிறார். இந்த அசுரத்தால் கட்டப்பட்டப்போ என்ன ஆகும்னா அது மேல வேற ஒரு பேர் கட்டக்கூடாது. கட்டினால் இந்த அசுரத்தோட பலன்படும். ஆனால் அனுமாரை வந்து இந்த கையால் கட்டுவாங்க. ஆனால் அனுமாரை வந்து தன்னுடைய கட்டு அவுந்து போச்சுங்கிறது தெரியாது காமிக்காம மௌனமா இந்த அரசுக்கு போவார். கட்டோடு தான் ராமனுடன் அனுமானுடைய சம்பாவனை நடக்கும், வாக்குவாதம் நடக்கும். அதன் பிறகு அனுமானோட வாதத்தை வைப்பாங்க. அப்பதான் அனுமான் வந்து விஸ்வரூபம் எடுத்து அந்த கட்டுக்களை எல்லாம் வகுத்து. ஆனால் பல இடங்களை கேட்டிருக்கோம். சம்பூர்ண ராமாயண படத்தை கூட பார்த்துருக்கோம். ராவணன் நம்பிக்கை போனோடனே அனுமானுக்கு வந்து சீட்டு கொடுக்காதனால அவர் தன் வாழை வந்து நீளமா வளர்த்து ஒரு ஆசனம் சரியா செஞ்சு அதில் உட்கார்ந்துருப்பார். இந்த செய்தி வந்து வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, கம்ப ராமாயணத்தில் இல்லை. ஆனால் நம்மளோட பேனல்ஸ்ல இந்த ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இது வந்து கும்பகோணம் பேனல். அவருடைய வாழ்நாளை வளர்த்து இந்த ரவுண்டாக ஆசனம் உண்டாகியிருப்பார். அது புஞ்சை கோபுரப்பட்டியை இந்த பேனல் இருக்கு. தமிழ் மரபில் இந்த கதை வந்து ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு, அதாவது இந்த இவர்கள் இந்த சரியா ராவணனுக்கு சரியா அனுமான் அமர்ந்த கதை தமிழ் மரபிலே ரொம்ப நாளாக சொல்லப்பட்ட கதை. நம்மளோட மரபுல வந்து இன்னொரு ஜோதிட மரபுல மாந்தின்னு ஒரு கிரகம் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம அதுவும் குறிப்பா கேரளாவில் சொல்லுவோம். இதுக்கு என்ன கதைன்னா ராவணன் வந்து 9 கோள்களையும் சிறைப்படுத்தி விட்டான். இந்திரஜித் பறக்கும் போது இந்த 9 கிரகங்களையும் கூப்பிட்டு நீங்க இந்த கட்டத்துல தான் நிற்கணும், அந்த மாதிரி ஒரு தருணத்துல தான் எனக்கு மகான் பிறக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சனி பொதுவாக தன்னுடைய கால அடுத்த கட்டத்துக்கு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அதை பார்த்துட்டு ராவணன் வந்து காலை விட்டுறான். அப்படி இருந்தாலும் இந்த சனி பகவான் அந்த சதை குருத்துகளை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு வீசுவார். அதுதான் மாந்தின்னு சொல்லி நம்மளுடைய ஜோதிட மரபுல ஒரு கதை உண்டு. மாந்திங்கிற ஒரு கிரகத்தை 9 கோள்கள் இல்லாமல் 10ஆவதா மாந்திங்கிற ஒரு கிரகத்தை கேரளா ஜோதிட மரபுலையும் பின்பற்றுவாங்க. இந்த கதை வந்து தமிழ் மரபுல தேவார காலத்தில் இது சொல்லப்பட்டு வருகிறது. திருஞான சம்பந்தர் சனி புதன் ஞாயிறு வெள்ளி திங்கள் பல தீயன முடிவது செய்து வந்தானே, அதாவது ராவணன் இந்த கிரகங்களை எல்லாம் சிறைப்படுத்தி வைத்திருந்தான். ராமன் அதனை வென்று அந்த கிரகங்களை விட்டாங்கிறத ராமேஸ்வரம் பதிகத்தில் சொல்றது. ஆக நவகிரகங்களை எல்லாம் ராவணன் சிறைப்படுத்தி வைத்திருந்தான் என்பதும் ஒரு பழமையான தமிழ்நாட்டில் உள்ள செய்தி. ராமன் கோவில்கள், இந்த ராமன் கோவில்கள் தமிழ்நாட்டில் எத்தனை இருந்தது? நாங்கள் முதல்ல வந்து இந்த வாலீஸ்வரம்னு தெரிவிப்போம். 108 வாலீஸ்வரம் இருந்தது தமிழ்நாட்டில். வாலி தினமும் 108 கோயில்களை வழிபடுவார்கள். அதில் 12ஆவது நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில்களாக நம்ம ஒரு 14 கோயில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ராமனுக்கு இத்தனை கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ராமன் கோயில்களை தேடி போகிறது ஒரு பெரிய ராமனுக்கு கோயில்கள் முதலெல்லாம் இருந்ததா? பல்லவர் காலத்தில் ராமனுக்கு கோயில்கள் இருந்ததா? இந்த கோயில்கள் எல்லாம் எப்போது தொடங்கினு சொல்லும்போது பல்லவர் காலத்தில்
திருவள்ளூர்ல வீரராகவன், புள்ளம்புதங்குடி கோலவில் ராமன், திருப்புல்லானியில வந்து தர்பசேன ராமர். இருந்தாலும் இந்த திருப்பூர்கோயில விஜயநாகவங்கிற பேரே வந்து பின்னாடி பாண்டியர்கள் காலத்துல தான் வருது. ஆழ்வார்கள் வந்து ஒவ்வொரு தளத்திலையும் பாடும்போது அந்த கண்ணனை கண்டேன் ராமனை கண்டேன் தான் பாடுறாங்களே தவிர இந்த தளத்துல இருந்தவன் ராமன் அப்படின்னு உறுதியா சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆழ்வார் பாசனம் கிடைக்கும். ஆழ்வார் பாசனங்கள்ல ராமன் சொல்றது ஒண்ணு வந்து அயோத்தி, இன்னொன்று வந்து தேவப்பிரயாகை. தமிழ்நாட்டில் இதுதான் ராமர் கோயிலாக இருந்ததுன்னு ஒரு ஆழ்வார் பாசனத்தை வச்சு அறுதியிட முடியல. திருவல்லிக்கேணியில கூட பாடுறார் திருமங்கை ஆழ்வார், பாரதம் தம்பி சத்ருகுணம் லக்மணம் வைத்தியம் எல்லாரோடும் கண்டேன்னு பாடுறார். அங்க ராமர் சந்நிதியும் இருக்கிறது. ஆனாலும் அவர் எல்லாமே பார்க்கிறான். அந்தகன் சிறுவன் தேர்வு நானே கண்டேன், தெல்லிய சிங்கத்தை கண்டேன் தான் பாடுறாரு. அதனால இந்த ராமர் சந்நிதியும் ஆழ்வார் காலத்துல இருந்ததா அப்படின்னு உறுதியா சொல்ல முடியல. அதே மாதிரி வைகுண்ட பெருமாள் கோவில் வந்து ராமர் சந்நிதி, காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில் ராமர் சந்நிதிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஆனால் கல்வெட்டுக்களோ இந்த ஆதாரங்களோ இதுதான் ராமர் கோவிலாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி பல்லவர் காலத்தில் கிடைக்கல. பல்லவர் காலத்தில் பொதுவாக ராமர் சிலைன்னு நமக்கு வரதே ரெண்டு தான். ஒன்று வந்து இந்த வைகுண்ட பெருமாள் கோவிலில் தூணில் இருக்கிற வாணிபுரம், இன்னொன்று வைகுண்ட பெருமாள் கோவிலில் மேலே இருக்கிற ராமர் சிலை, முதல் செய்யப்பட்ட அந்த ராமர் சிலை. ஸோ அப்படி கோவில்களை தேடும்போது சோழர் கால கோவில்கள் தான் பலது கிடைக்குது. அதில் முதல் கோவில் வந்து முதலாந்தகம். இந்த முதலாந்தகத்தில் தான் வந்து ராமன் வந்து சீதையை கைப்பிடித்து இருக்கிறாங்க. இந்த மினியேச்சர் வந்து திருக்கோவில் கோவில். இதே போன்ற அமைப்பில் தான் மதுராந்தகம் ராமர் கோவில் மூலத்தான் இருக்கிறது. இந்த மதுராந்தகம் கோவில் வந்து இரண்டாம் பராந்தகனாகிய சுந்தர சோழனால் கட்டப்பட்டது. சார்ந்து ராமச்சந்திரனுடைய விளக்கமாக பற்றி எழுதியிருக்கார். இந்த ராமர் கோவில் தான் ஒரு ஆதாரங்களோடு கிடைக்கக்கூடிய ஒரு ராமர் கோவில். இன்றைக்கும் வழிபாட்டில் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராமர் கோவில். இந்த ராமர் கோயில்கள்லாம் ஒரு வைணவ கோயிலோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பழைய காலத்தில் மூலமூர்த்தி வந்து சில கோவில்கள் தான் வந்து கல்லுல இருக்கும், இல்லைன்னா வந்து மரத்தினாலேயோ இல்லை சுதினாலேயோ இருக்கும். நாயக்கர் காலத்துல தான் பெருமளவு திருப்பணி செய்து பல மூர்த்திகளை வந்து சிலாரோட கருத்துக்கு மெய்யா மாற்றிருக்காங்க. அதனால ஒரு வைணவ கோவிலில் வந்து கல்வெட்டுக்கள் மூலமாக தான் காலத்தை அறிவிக்க முடியுமே தவிர மூர்த்தி மூலமாக இந்த சிலை வந்து அந்த காலங்கிறது வந்து அறிவிடுவது கஷ்டம். புகை கோவில்கள் மாதிரி ஒரு சில கோவில்களை தவிர மற்ற கோவில்கள்லாம் வந்து இந்த மூல விக்கிரகத்தை வச்சு இந்த விக்கிரகம் இந்த காலத்தில், அதனால இந்த கோவில் இந்த காலத்துன்னு சொல்ல முடியும். பல காலமாக நாயக்கர் காலத்தில் பல மூர்த்திகள், திருவள்ளுக்கிரி பாரசாரி உட்பட, காஞ்சிபுரம் வரதராஜர், இவர் திருத்தணி முருகன் உட்பட பல மூலஸ்தானங்களோட மூர்த்திகளுடைய இதை மாற்றிருக்காங்க. அதனால் கல்வெட்டுக்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்படும் போது அதில் முதலாவதாக வர கோவில் ஒன்று வந்து ரொம்ப மதுராந்தகம் தேடிகாத்த நாமர். ரெண்டாவது புல்லலூர். இந்த புல்லலூர்ங்கிற ஊர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நரசிம்ம பல்லவனுக்கும் நடந்த சாளுக்கியர்களுக்கும் நடந்த சண்டை இந்த ஊர் புல்லலூர். அது அரக்கோணத்திலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் அங்கே திருமால்புரங்கிற ஊரில் இடத்துல பிரித்து உள்ளே போகணும். இந்த ஊரில் ஒரு பல்லவர் காலத்து பெருமாள் கோவில், சிவன் கோவில். அதாவது சிவன் கோவில் வந்து பேஸ் கல், மேலே கட்டடம் வந்து செங்கல் கட்டடம். இந்த சிவன் கோவிலில் ஒரு கல்வெட்டுகள் கிடைக்குது. அதாவது பராந்தகன் காலத்தில் திருவையோத்தி அப்படிங்கிற அந்த புல்லலூர்ங்கிற ஊர்ல திருவையோத்தின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் இருந்தது ராகவன், ஸ்ரீராகவனுக்கு கொடைகளை கொடுத்த கல்வெட்டுகள் கிடைக்கும். அதே கோவில்ல ராஜேந்திரன் காலத்துல பாரதம், ராமாயணம், புராணங்கள் எல்லாம் படிப்பதற்காக ஒரு கல்வெட்டு கொடுத்ததாக ஒரு கல்வெட்டு. இந்த ரெண்டு கல்வெட்டுமே அந்த சிவன் கோவில் கிடைக்கும். அந்த ஊர்ல பெருமாள் கோவில் இருக்கு. அதுவும் வந்து பல்லவர் காலத்து கோவில். நிறைய சோழர்கள் கொடை இருக்கு. அங்க மூன்றாவதாக ஒரு செங்கலால் கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த கோயிலான நானும் வயக்கீஸ்வரன் விஜய்க்கு போயிருந்தோம். இந்த மாதிரி ஒரு கோவில், ஒரு பாடநிலை கோவில் இருக்கு. அதுவும் செங்கலால் கட்டப்பட்ட கட்டடம். இந்த மாதிரி ஒரு கோவில் வந்து ஒரு நாட்டில் இருந்ததுன்னா அதை கொண்டாடி இருப்பாங்க. ஒரு பழமையான கோவில். நான் வந்து சொன்னதுக்கப்புறம் சார் சத்தியமூர்த்தி சார் விழுப்புரம் போய் ரீச் ஃபவுண்டேஷன்லாம் போய் பார்த்து வந்து ஒரு சோழர் காலத்து ஓவியங்கள் சில
எல்லாம் படிச்சுட்டே வரும்போது ராமன் கோவில் அப்படின்னு போட்டு ஒரு கல்வெட்டு, ராஜராஜ சோழன் காலத்தில் ராமனுக்கு கொடை கொடுத்த ஒரு கல்வெட்டு. இந்த ராமன் கோவில் எங்கே இருக்குன்னு திருவள்ளூர் வட்டத்தில் தெரியும். அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் எனக்கு தெரிஞ்சவர் மூலமா உங்கள் ஊர் கிராம ரெக்கார்டுகளில் ஏதாவது ராமன் கோவில் ஏதாவது ஊருங்களா எழுப்புது. இந்த அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் செஞ்சி பானாம்பாக்கம் ஒரு ஸ்டேஷன் வரும். அந்த ஸ்டேஷனில் இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்தால் ராமன் கோவில் ஒரு சின்ன கிராமம், ஒரு 10-50 வீடு இருக்கிற சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் அந்த ராமன் கோவில். ஆனால் துரதிருஷ்டவசமாக 1920 இந்த கல்வெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. கல்வெட்டும் இல்லை, கோவிலும் இல்லை. ஆனால் அந்த ஊர் மக்கள் அங்கே இருந்த மூர்த்திகளை பின்னமானவர்களையும் அந்த மூர்த்திகள் எல்லாம் தனக்கு அப்புறத்தில் வச்சுட்டு வேறு ஒரு புதிய மூர்த்தியை பண்ணி ஒரு நீக்கி ஒரு ராமர் கோயிலை வச்சுருக்காங்க. அதாவது இந்த கோவில் இருந்த இடம், இந்த செடி இருக்கு, அந்த இடம் தான் வந்து பழைய கோவில் இருந்த இடம். இந்த கிராமத்து மக்கள் வந்து புதுசாக ஒரு கோவில் கட்டி அந்த ஊர் ராமன் கோவிலுங்கிறதுக்கு நினைவாக மூர்த்தி வந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ள ஒரு மூர்த்தி தான். இந்த பக்கத்தில் ஒரு குளத்துக்குள்ள சொன்னாங்க சார், பழைய மூர்த்தி இந்த குளத்துக்குள்ள பதிச்சு சத்தமாக இருந்து முகமெல்லாம் ரொம்ப உஷ்ணமாக இருந்ததுனால வேண்டாம்னு சொல்லி மக்கள்லாம் முடிவு பண்ணி நாங்கள் புதுசாக ஒரு மூர்த்தி பண்ணி புதுசாக ஒரு கோவில் பண்ணியிருக்கோம். அதாவது ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த ஒரு கோவிலின் தொடர்ச்சி. இந்த கோயிலில் ஒரு செங்கல் இல்லை, மூர்த்தி இல்லை, இந்த கல்வெட்டும் இல்லை. இந்த கல்வெட்டோட பதிவு மட்டும் மைசூர் இருக்கு. இந்த ராமன் கோவில்ங்கிற ஊர், அதாவது அரக்கோணம் போகிற வழியில் இப்படி ஒரு ராமன் கோவில் தெரியும். அப்புறம் கல்வெட்டுக்கள் எல்லாம் தேடும்போது பல கல்வெட்டுக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நிலம் கொடை கொடுத்தப்போ ராமர் கோவிலுக்கு வடக்கால, ராகவ பெருமாள் கோவிலுக்கு கிழக்கால, ராமன் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தெரு, இப்படி பல கல்வெட்டுக்கள்ல குறிப்பிருக்கு. அந்தந்த ஊருக்கெல்லாம் போய் அந்த கோவில் இருக்கான்னு தெரியும். அப்படி போனது ஒரு இடம் எண்ணாயிரம். எண்ணாயிரத்தில் 1042 ராகவ சக்கரவர்த்தி கோவிலுக்கு ஒன்று வந்து சித்திரை சதயம், இன்னொன்று சதயம் வந்து ராஜராஜ சோழன் வச்சிருக்காங்க, இன்னொன்று வந்து மானி புனர்பூசம். இந்த 2 நாளை திருவிழா நடத்த சொல்லியிருக்காங்க. புனர்பூசம்ங்கிறது ராமனுடைய நட்சத்திரம். நம்ம ஒரு கம்பர் வந்து கொடுத்த கொடைன்னு ஒன்று படிக்கும்போது உரை கேட்கும்போது வால்மீகியில் இல்லாத மரபை கம்பன் தான் முதல்ல சொல்றாருன்னு சொல்றோம். ஆனால் கல்வெட்டுக்களை பார்க்கும்போது பழைய காலத்தில் ராமன் பிறந்த நாளை புனர்பூச நட்சத்திரத்தில் தான் கொண்டாடி இருக்கிறார். அதாவது வந்து நட்சத்திரியில் செய்வது வந்து பழைய ஜெயந்தின்னு சொல்லி நட்சத்திரத்தில் தான் பண்றது பழக்கம். கிருஷ்ணருக்கே வந்து அஷ்டமியில் பண்ணுவாங்க, அதில் கிருஷ்ண ஜெயந்தின்னு ரோகிணியில் பண்ணுவாங்க. ராமருக்கு மட்டும்தான் நவமி கொண்டாடும் பழக்கம் இந்தியா முழுக்க இருக்கு. ஆனால் பழைய காலத்தில் தமிழ்நாட்டில் ராமனின் பிறந்த நாளை இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தான் கொண்டாடி இருக்கிறதா கல்வெட்டுகள் குறிப்பிடுறது. முதல் கல்வெட்டு உட்கல் கூடம் வந்து பக்கத்தில் உட்கல், அங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்கு. அதாவது ஒரு இடத்தை வாங்கி தானம் கொடுக்கும்போது அந்த சொல்றாங்க, ராகவதேவர் கோவில் இடத்துக்கு பக்கத்து நேரம் உட்கல் கோவிலே இல்லை, ரொம்ப கொஞ்சம் தான் விஷயம் இருக்கு. அந்த உட்கல் கோவிலில் ஒரு ராமர் கோவில் இருந்திருக்கு. அந்த ராமர் கோவிலோட நிலத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்தை ஒரு கொடை கொடுத்துருக்கிறதுனால அங்கேயும் ஒரு ராமர் கோவில் இருந்திருக்குங்கிற ஒரு அடையாளம் கிடைச்சது. கோவில் எதுவுமே இல்லை, கோவில் மொத்தமோ எதுவுமே இல்லை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் திருமால்புரம். திருமால்புரம் வந்து திருமால்பூர்னு சொல்லுவாங்க, இப்போதான் ட்ரெயின் கூட போகுது. அந்த திருமால்புரம் ஸ்டேஷன்ல இறங்கி போனால் உள்ள போனால் ஒரு பாடல்பட்ட சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி தொல்லியல் துறையால் பாதுகாக்கக்கூடிய ஒரு திருமால் கோவில். அந்த கோவிலுடைய மூலக்கிரகம் முடிஞ்சிச்சு, ஆனால் கோவில் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கு. இந்த ஒரு கோவிலில் தான் சோழ ஆட்சியில் உள்ள அத்தனை சோழ அரசோட கல்வெட்டுகளும் கிடைச்சது. புராந்தகன்லேருந்து ஆரம்பிச்சு இந்த கோவிலில் வந்து யாதவ குலத்திற்கு உரிய கோவில், போனார் கோவில் தான் சொல்றாங்க இன்னைக்கு. ஆனால் அந்த வழிபாடுகள்லாம் இல்லை. இப்போ இந்த கோவிலில் வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு அனுமன் சிலை செஞ்சு கொடுத்ததுக்கான ஒரு கல்வெட்டு. இன்னொரு முக்கியமான கோவில் என்னன்னா, சித்திரை மாசம் புனர்பூச நட்சத்திரத்துல ஒரு திருவிழா எடுக்க சொல்லி கொடுத்த கல்வெட்டு. இந்த சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரம் வந்து ராமனுடைய நட்சத்திரம். ஆக ராமனுடைய நட்சத்திரத்துல ஒரு
முன்னாடியே கல்வெட்டுகள்லேயும் இதுதான் இருக்குது. கம்பர் வந்து தமிழ் மரபை தான் சொல்லியிருக்காரு. இப்படி நம்ம வந்து இந்த அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினாங்கிறதும் பல்கலை தமிழ் மரபை அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். அந்த மாதிரியே ராமர் பிறந்த நேரம் நாள் அதையும் பழைய மரபுல இருந்து தான் சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த கோவில், அந்த பழைய கோவிலுடைய மணிமண்டலம். இந்த மணிமண்டலமும் தாமரை பக்கத்தில் இருக்கிற மணிமண்டலம். இந்த மணிமண்டலத்திலையும் ஒரு கோயிலுக்கு ஒரு நிலம் கொடுத்த கல்வெட்டு, அந்த கல்வெட்டிலையும் அயோத்தி தேவர் கோயிலுக்கு பக்கத்து நிலம் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ஸோ அங்கேயும் வந்து ஒரு ராமர் கோயில் இருக்கிறது. அந்த ராமரை அயோத்தி தேவர் என்ற பெயரால் தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உத்திரமேரூர், உத்திரமேரூர்ல வந்து பார்த்திவேந்திர பல்லவன் காலத்துல பார்த்திவேந்திர பல்லவனுடைய மனைவி அங்க உள்ள ஒரு ராமர் கோயிலுக்கு ஒரு உற்சவ மூர்த்தி பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த கோவிலுக்கு பராந்தகன் காலத்துல அயோத்தி தேவ பெருமாள் நடிகர், அதாவது 921-922 வருஷத்துல உத்திரமேரூர் திருவேணி மங்கலத்துக்கு ஒரு கொடை இருக்கிற கல்வெட்டு இருக்கு. ஸோ இந்த கல்வெட்டை வச்சு பார்க்கும்போது மேபி இந்த கோவில் ஒரு பல்லவர் காலத்து கோவிலாக இருந்திருக்கலாம். ஏன்னா பராந்தகன் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு கொடை கொடுத்திருக்காங்க. ஆனால் பொதுவாகவே வந்து என்னன்னா சோழர் காலத்துல தான் உள்ள பல ராமர் கோயில்களை பற்றி நமக்கு தெரிய வருது. ஆலங்குடி, தஞ்சாவூர் ஆலங்குடியிலையும் ஒரு கல்வெட்டு பதிவாயிருக்கிறது. அந்த கல்வெட்டிலேயே வந்து ராகவ பெருமாள் அடிகளுக்கு மதிய நேர நிவேதிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. ஆலங்குடி குருஸ்தலம் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆலங்குடியில ஒரு கல்வெட்டும் இந்த கோயிலுக்கு ஒரு கொடை கொடுத்தார்கள். ராமர் கோயிலுக்கு கொடை கொடுத்தது சொல்லியிருக்கு. அதே மாதிரி ராஜராஜ காலத்துல அம்மன்குடின்னு ஒரு தஞ்சாவூர் கோவில். இந்த அம்மன்குடி கோவிலையும் வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு. ராமதேவ பெருமானுக்கு ஒரு சந்தியா விளக்கு எரிக்க கொடுத்த ஒரு கல்வெட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து ஒரு ராமர் கோவில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான பழைய ராமர் கோவில்கள் இருந்ததுக்கான ஒரு ஆதாரம். இன்னைக்கு வந்து ராமர் கோவிலும் மதுராந்தகமும் வழிபாட்டை மற்ற இடங்கள்ல அந்த கோவில்கள் இல்லை. இந்த ஸ்டடியில நான் வந்து உற்சவ மூர்த்திகளை வந்து நான் எடுத்துக்கல, பிரான்ஸ் மூர்த்திகளை எடுத்துக்கல. ஏன்னா பிரான்ஸ் மூர்த்திகளுக்கு கால நிர்ணயம் செய்யக்கூடியது வந்து அந்த உருவமைப்பு தான் செய்ய முடியும். அந்த ஒரு ஸ்டடியை நான் எடுத்துக்கல. கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும்தான் எடுத்துட்டு என்னென்ன ராமர் கோவில்கள் இருந்தன இது பண்றோம். அதே மாதிரி இதுல கூட ஒரு கோவில் இருக்கு, சேரன் மாதேவி ராமசுவாமி கோவில். ஆனால் அதில் ராமர் வந்து மூலமூர்த்தி கிடையாது. அங்கு உள்ள உற்சவ மூர்த்தியை ராஜேந்திரன் காலத்தில் ஒரு ராமர் சிலையை செய்து கொடுத்திருக்கிறார். சேரன் மாதேவியில ஒரு ராமசுவாமி கோவில் இருக்கு. ஆனால் அந்த கோவிலை வந்து நாங்கள் காலத்தால் வந்து ராமர் கோவிலாக சொல்ல முடியாது, ஒரு உற்சவர் தான் ராமர். அதுவும் ராஜேந்திரன் காலத்தில் செய்து கொடுக்கப்பட்டது. தமிழ் மரபுல ராமனுக்கு என்ன? ராமன் தசாவதாரங்களில் ஒன்று, திருமாலின் அவதாரம். அது வந்து எல்லா இலக்கியங்களும் சொல்லுது. ஆழ்வார் சொல்றார், மச்சம் குர்மம் வராக நரசிம்மன் வாமனன் பரசுராமன் ராமன் பலபத்திரனே கண்ணன். இது இல்லாமல் வரக்கூடிய கல்கியோடு சேர்ந்து 10 அவதாரம் ஆழ்வார்கள் காலத்திலிருந்து இது இருக்கு. மல்லை பரமேஸ்வரன் மகாவராக விஷ்ணு கிரகம் சொல்ற ஆதி வராதர் குகையிலையும் தசாவதார கல்வெட்டு ராஜசிம்மன் காலத்திற்கு உரியது. அதுல வந்து கிருஷ்ணனுக்கு பதிலாக புத்தரை சேர்ந்து 10 அவதாரங்களை கொடுத்திருக்கிறது. ஏன்னா தமிழ் மரபுல வந்து ஒரு சில மரபுல கிருஷ்ணர் வந்து அவதாரமே இல்லை. திருமால் வந்து பூர்ணாவதாரம், திருமால் வைகுண்டத்திலிருந்து இறங்கி கிருஷ்ணர் வந்தார். அப்படி ஒரு மரபு. பெரியாழ்வார் பாசுரங்கள்லாம் பார்த்தோம்னா கண்ணனை நீராட எடுக்கும் போது இன்னைக்கு வந்து ரோஹிணி இணை தேய்த்து கொள்ள சொல்ல மாட்டார், இன்னைக்கு திருவோணம் இணை தேய்ச்சி கொள்ள சொல்லுவார். திருவோணம்ங்கிறது திருமாலோடு இருக்கிறது. அவர் கண்ணனை வந்து திருமாலின் அவதாரமாகவே திருமாலாகவே வழிபட்ட மரபு தமிழில் இருந்தது. பெரியாழ்வார் குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டு முறைகளில் தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து கண்ணனை வழிபடுறோம். பெரியாழ்வார் பாசுரத்தில் வந்து உனக்கு வந்து நட்டுவமும் சீரையும் காரங்களும் கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு சீரை பண்ணிட்டு இருக்கோம். பெரியாழ்வார் பாசுரத்தில் வந்து உனக்கு நாவல் பழம் தருகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு நாவல் பழம். நாவல் பழம் வந்து விநாயகருக்கு தான் வந்து புரியுது. இன்னையே வந்து கிருஷ்ணருக்கு வந்து நாகால் பழம் வச்சு
அடுத்தது கருத்தொகையிலிருந்து செய்திகள் வருகின்றன. சிலப்பதிகாரம் ராமபிரானை திருமாலின் அவதாரம் என்று சொல்லும்போது தாதை இரவலில் மாதுடன் போகி காதலை நீங்கள் கடுந்துயர் என்றோம் வேதம். அதாவது கோவலன் வந்து கௌந்திகிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போது திருமாலே ராமநாத அவதாரம் எடுத்த போது இந்த கஷ்டங்களை எல்லாம் பற்றியிருக்கிறான், அவனும் பாடுபடுத்திருக்கிறான் சொல்லும் போது சிலப்பதிகாரமாக நீல இலக்கியம் திருமாலின் அவதாரம் ராமன் என்று குறிப்பிடுகிறது. மணிமேகலை காய சந்திகை கதை வரும். இந்த காய சந்திகைகளுக்கு வந்து கடுமையான பசி, அந்த கடுமையான பசியை நீக்குவதற்காக அமுதஸ்வரதி மூலமாக மணிமேகலை வந்து கொடுப்பார். அந்த காய சந்திகை தனக்கு எப்படிப்பட்ட பசி இருந்ததுன்னு சொல்லும்போது நெடியோன் மயங்கி இளமிசை தோன்றி, அதாவது நெடியோன் மயங்கி சொல்லுவார். நெடியோன் மயங்கிங்கிறது வந்து ரொம்ப பொருள் பதிந்த வார்த்தை. அவன் இடத்தில் தோன்றி கடல் முழுவதும் அடைத்திருக்கிறான். அதாவது கடல்ல வந்து அணை கட்டி அடைத்த போது குரங்குகள் கொண்டுபட்ட கல்லெல்லாம் அந்த கடல் உள்ள வந்துச்சு. அந்த மாதிரி வைத்துக்குள்ள என்ன பண்ணாலும் போயிட்டே இருக்குன்னு காயசந்திகை சொல்றாரு. இந்த நெடியோன் மயங்கி, அதாவது நெடியோன் திருமால் அவரே மயங்கிறார். அதாவது ராவணனுக்கு ஒரு வரம், தான் யாராலெல்லாம் கொல்லப்படக்கூடாதுன்னு ஒரு பேசும். அதுல வந்து தேவர்கள் தெய்வம் யாராலையும் மாதிரி சொல்றான். நரணம் மாணவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு இது எல்லாரையும் அவன் லிஸ்ட் கொடுக்கும்போது தெய்வங்களால் கொல்லப்படக்கூடாது, தேவர்களால் கொல்லப்படக்கூடாது, அரக்கர்களால் கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்றான். அதனால அவனை கொலை செய்யணும், அவனை வதம் பண்ணணும்னா மனிதன் குரங்கு ரெண்டு பேரால் தான் முடியும், நரன் வாதனன். அதனால திருமால் மனிதனா வரும். திருமால் மனிதனா வரும்போது நான் திருமால் என்று நினைத்துக் கொண்டு வந்தால் அப்புறம் பிரம்மா கொடுத்த வரதுக்கு அர்த்தமே இல்லை. இப்ப திருமால் என்ன பண்றாருன்னா மயங்கி தன்னுடைய மாயை தனக்கே ஆட்படுத்திக் கொண்டு ஒரு மனிதனாக வருகிறார். அதனால ராமாவதாரம் முழுவதும் ராமன் வந்து நான் மனிதன் சொல்லிட்டு வர்றார். அது ரொம்ப அழகா ஒரு புத்த இலக்கியம். அதாவது சிலப்பதிகாரமாக வந்து மற்ற சமயங்களை உயர்த்தி பேசும், சில இடங்கள்ல வந்து ஆனால் மணிமேகலை வந்து பல இடங்கள்ல வந்து பிற சமயங்களை தாழ்த்தி தான் பேசும். அப்படிப்பட்ட அந்த பௌத்த இலக்கியம் கூட ராமனை பற்றி சொல்லும்போது நெடியோன் மயங்கி, அதாவது திருமாலே தன்னுடைய மாயத்தை தன்னை உட்படுத்திக் கொண்டு மனிதனாக வந்தார். அது நிறைய பேர் கேட்பாங்க, இங்கேருந்து சீதை வந்து ராமராமா கத்தி நம்ம கேட்கல, ராமனுக்கு வந்து நம்ம இங்கே கூப்பிட கேட்குமான்னா தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப அழகா சொல்லுது. இல்லை, திருமால் மனிதனாகத்தான் வந்தார், தன்னுடைய மாயத்தை தன்னையே ஆட்படுத்திக் கொண்டு மயங்கி ஒரு மனிதனாக வந்தார். இந்த பௌத்த இலக்கியமான மணிமேகலை குறிப்பிடுகிறது. தேவாரத்திலையும் பார்த்தீங்கன்னா அப்பரோட சிக்னேச்சரே என்னன்னா 10வது பதிகத்துல ராவணன் கைலை மலையை தூக்கியதையும் சிவபெருமான் தண்டிச்சு அப்புறம் அவன் மன்னிச்சு கொடுத்ததுன்னு சொல்லி வருது. இந்த தேவாரம் வந்து ராமனின் உயர்வையும் ராவணனுடைய தாழ்வையும் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அதிலே சொல்லியிருப்பாரு சாம வேதமோர் கீதம் மோதிய தசமுகன். அதாவது சிவபெருமானை முன்னெடுப்பதற்காக சாம வேதம் பாடிய தசமுகன் மான நோக்கியை மானென நோக்கியை, அதாவது மான் போன்ற வெளிகளை உடைய தேவி. இன்னொரு அர்த்தம் அசுரனை மானல் நினைச்சு மானென நோக்கிய தேவி, தன் மாயையால் ஆனதில் பவிய அரக்கன். இந்த இடத்துல வந்து அவன் சாமவேதம் பாடியதை சொல்றார். அடுத்த பாடல்ல உரை உணராதவன், அவனுக்கு வேதம் தெரியும், ஆனால் அந்த வேதம் சொல்ல கருத்துக்கள் உட்கருத்து அவனுக்கு தெரியாது. உரை உணராதவன், வேதம் சொன்னா மட்டும் போறாது, அந்த சொன்ன வழியில நடக்கணும். அதுவும் ராவணன் இவ்வளவு கீர்த்தனமானவன்கிறத தேவாரத்தில் குறிப்பிட்டார். இதே இது மணிமேகலை இன்னொரு இடத்துல வருது. அதாவது வந்து பலவிதமான தத்துவங்களை விளக்கும் போது எஸ் நோ ஆன்சர் தர்க்கசாஸ்திரத்தில் ஒரு இடத்துல விளக்குறாங்க. மீட்சி என்பது ராமன் வென்றான் என மாட்சியில் ராவணன் தோற்றமை மதித்தார். அதாவது ஒரு விஷயத்தை சொன்னா அதோடைய எல்லா அர்த்தங்களும் விலகி கொள்ள வேண்டும். ராமன் வென்றான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து ராவணன் தோற்றான், அது அதுல இருக்கு. ஒரு தர்க்கசாஸ்திரத்தை பற்றி விளக்கும் போது இந்த ஒரு வரியை சொல்லி விளக்குது. ராமன் வென்றான் அப்படின்னு சொன்னா ராவணன் தோற்றான்ங்கிறதையும் அர்த்தப்படுத்திக்கணும். இதை சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா ராவணன் வந்து சொல்லும் போது
ராவணன் மாட்சியில் ராவணன், எந்த தகுதியும் இல்லாத ராவணன். பொது இலக்கியம், தமிழ் இலக்கியங்களை இந்த காலத்திலே ராவணனை உயர்த்தி பேசவே இல்லை, ராவணனை தாழ்த்தி பேசவே இல்லை. சைவமா இருக்கட்டும், ஜெயினமா இருக்கட்டும், பௌத்தமா இருக்கட்டும், 3 இலக்கியங்களுமே ராவணனை உயர்த்தியும் ராவணனை தாழ்த்தியும் தான் பேசியிருக்கு. பழமொழி நான் ஒரு இலக்கியம், அதில் நானும் ஒரு பழமொழிகளை சொல்லக்கூடிய சொல்லி அதை விளக்கக்கூடிய இலக்கியம். அதுலேயும் என்ன சொல்றாருன்னா, பெரியாரை சார்ந்தீர்கள், பெரியவர்களை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு கெட்டு போக மாட்டாங்க. அதுக்கு என்ன உதாரணம்னா ராவணனை விபீஷணன் சேர்ந்தது. அப்போ பெரியோர் அப்படின்னு இங்கே ராவணன் குறிப்பிடுறதுனால இன்டைரக்டா சிறியோன் என்று ராவணன் குறிப்பிடப்படுகிறார். அவை எல்லா இலக்கியங்களுமே, சமய இலக்கியங்களுமே ராமனை போர்த்தியும் ராவணனை தாழ்த்தியும் தான் பேசியிருக்கிறது. இந்த ஒரு 2 விஷயங்கள் மிக முக்கியமா என்னன்னா, வைணவம் ராவணனை போன்றது ஓகே, சைவமும் பௌத்தமும் ஜெயினமும் ஏன் ராவணனை போற்றுகின்றன? எந்த ஒரு மண்ணிலும் தோன்றிய சமயங்கள் தங்கள் முன்னோர்களை இன்னைக்குமே விடாது. தன்னுடைய முன்னோர்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு பிறகு தங்கள் சமயத்தை தோற்றுவித்தவரை இருந்து தொடங்கும். நீங்க செமிட்டிக் ரிலிஜன் சொல்லக்கூடிய மதங்கள்லாம் கூட அவர்கள் ஆதி வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரே வரலாறு தான் இருக்கும். அவர்கள் முன்னோர்கள் எல்லாம் ஒரே வரலாறு தான் இருப்பார்கள். பிறகு ஒரு மகாமந்தர்கள் அதிலிருந்து தொடங்குவார்கள். அந்த ஒவ்வொரு சமயமும் ஜுடாயிசமா இருக்கட்டும், இஸ்லாம், கிறிஸ்தவம் எதுவாக இருக்கட்டும், அவருடைய முன் வரலாற்றை அவர்கள் எதுவுமே விட மாட்டார்கள். அவர்கள் காலத்திலிருந்து அப்புறம் அவங்களோட வரலாறு தொடங்கும். அதே மாதிரி தான் இந்திய மண்ணில பௌத்தமும் ஜெயினமும் இந்த சமயத்திலிருந்து தனியாக இருந்திருந்தாலும் தங்கள் முன்னோர்களை விடவே இல்லை. 2 சமயமுமே ராமனையும் கிருஷ்ணனையும் தங்கள் முன்னோர்களாகத்தான் மதித்திருந்தனர். ஜெயினத்துல ராமன், கிருஷ்ணன், அப்புறம் தீர்த்தங்கரர்கள், மகாவீரர்கள். பௌத்தம் அப்படித்தான், ராமன், கிருஷ்ணன், போதிசத்துவர்கள், அப்புறம் பௌத்தம். ராமனையும் கிருஷ்ணனையும் 2 சமயங்களுமே விளக்கல. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, சில ஜெயின ராமாயணம் சப்புன்னு இருக்கு, அது எந்த விதமான இதுவும் இல்லைன்னா, ஜெயின ராமாயணமும் பௌத்த ராமாயணம், ஜெயினம் அஹிம்சையை வலியுறுத்துது. அங்க யுத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ராமாயணம் இருக்கு, தசரதர் ராமனை காட்டுக்கு போக சொன்னார், ராமர் காட்டுக்கு போனார், 14 வருஷத்துக்கு திரும்பி வந்தார். இப்படி ஒரு ராமாயணம். ஏன்னா காட்டுல போய் யுத்தங்கிற ஜெயினம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயினத்துக்கு தன்னுடைய தலை ஒரு அவதார புருஷன் யுத்தம் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. இந்த பலவிதமான ராமாயணங்களை படிக்கும்போது ஒரு ஜெயின ராமாயணத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் இருக்குது. ஜெயின ராமாயணத்துல வாலியை கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறாரு, சிவபெருமானுக்கு சமமா சொல்லியிருக்காரு. அதுல என்னன்னா, வாலிக்கு சுக்ரீவனுக்கு ஒரு தங்கை, அவளை ராவணன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். வாலி மறுத்து விடுகிறான். ஸோ யுத்தம் பண்றதுக்காக ராவணன் சேனை திரட்டி கொண்டு வந்து விடுகிறான். கோட்டையை சுற்றி நிற்கிறாங்க. வாலி உள்ள இருக்கிறான். வாலி மகாவீரன், ஆனால் அவன் ஜெயினன். இந்த ஜெயின ராமாயணத்துல வாலி ஜெயினன். ஜெயினன் அஹிம்சை தான் பண்ண முடியும், யுத்தம் பண்ண முடியும். யுத்தம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் அவன் ஜெயினன் கிடையாது. அதனால வாலி என்ன பண்றான், சுக்ரீவனுக்கு பட்டத்தை கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்று சொல்லிட்டு அவன் துறவரம் கொண்டு வெளியில போய் கோட்டையை திறக்கிறான். அப்புறம் சுக்ரீவன் ராமனோட சமாதானம் போய் திருமணம் செய்து கொள்கிறான். அப்புறம் வாலி துறவியா இருக்கிற வாலி கைலை மலை ஜெயினர்களுக்கு ஒரு புனிதமான ஸ்தலம். அங்கே வழிபட்டுக் கொண்டிருக்கும் போது ராவணன் அந்த கைலை மலை தூக்க பார்க்கிறான். அப்போ கைலை மலையில் இருக்கக்கூடிய துறவிகள்லாம் துன்பப்படுவார்கள் என வாலி தன் கட்டவர்களால் அதை தாக்குகிறான். அந்த கதையை பற்றி தான் போகுது. இதை படிக்கும்போது நமக்கு அந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வருது. பல்லவ சாளுக்கியர் போர் நடக்குது. மகேந்திர பல்லவனை சாளுக்கியர்கள் எடுக்கிறாங்க. சாளுக்கியர்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, மகேந்திர பல்லவன் கோட்டைக்குள் இருந்து வெளியில வரவே இல்லை. யுத்தமே நடக்கல. இவங்க வந்தப்போ ஒரு பெரிய லெவலில் யுத்தம் நடக்கல. இதை படிக்கும் போது இந்த வாலி கதை தான் வருது. ஏன்னா மகேந்திர பல்லவன் ஜெயினன், ஆதியில ஜெயினனா இருந்தான். ஒரு யுத்தம் வரும்போது அந்த யுத்தத்தை தவிர்க்கத்தான் அவன் பார்ப்பான். அதுதான் நடந்திருக்கும். பின்பு அவன் சைவனாக மாறி சிவபெருமான் திருவுரங்களை எடுத்தது மாதிரி அவன் மகன் நரசிம்மன் போய் வாதாடி இருக்கிறான். அந்த காலகட்டத்தை நம்ம பார்க்கும்போது இந்த சரித்திர இந்த ராமாயணத்தை படிக்கும் போது அந்த காலகட்ட சரித்திரத்தையும் அதை பொருத்தி பார்க்கும்போது மகேந்திர பல்லவன் ஜெயினனா இருந்ததுனால யுத்தம் பண்ணல,
யுத்தம் பண்ணாமல் இருக்க முடியாது, ராஜ்யம் போயிடும், ராஜ்யத்தை விரிவாக்கணும்னா யுத்தம் பண்ணித்தான் அந்த யுத்தத்திற்கு சாங்கிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மதத்துக்கு மாறி இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ராமாயணங்கள்லாம் படிக்கும்போது எனக்கு தோன்றது என்னன்னா இதுதான் நடந்திருக்கும். இதனாலதான் அவன் மனம் மாறி இந்த லிங்க மதத்துக்கு இருக்க வேண்டும். அந்த லிங்க மதத்துக்கு சிவபெருமான் திருமணங்களை எரித்தது போல மதத்தை இருக்க வேண்டும். பொதுவாகவே அது அரசர்கள் எல்லாமே யாரும் யுத்தம் செய்யக்கூடிய வயசுல இருக்கும்போது நேரத்தை தழுவியதில்லை. சந்திரகுப்தமௌரியனா இருக்கட்டும், அசோகராக இருக்கட்டும், பௌத்த தலைவராக இருக்கட்டும், யுத்தமெல்லாம் முடிச்சு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகி அல்லது மகனுக்கு பட்டம் கட்டும் போதுதான் இந்த அஹிம்சை வழிகளை கடைபிடித்திருக்கிறார்கள். அதனால இந்த மற்ற பௌத்த ஜெயின ராமாயணங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா அஹிம்சையை வலியுறுத்துவதனாலே அந்த சண்டைகள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக சொல்லியிருப்பார்கள். இன்னொரு சோழர்களும் ராமாயணம் நமக்கு சோழர்கள் காலத்துல தான் நிறைய ராமாயண பலன்ஸ் கிடைக்கும். முக்கியமா குழந்தை, சென்னமுள்ளி, புல்லமங்கை, புஞ்சை, கோபுரப்பட்டி, இது இல்லாம நான் பழைய புத்தகங்கள்லாம் படிக்கும்போது திருக்காட்டுப்பள்ளி, திருப்பூந்துருத்தி, திருக்கண்டியூர்லையும் இருந்திருக்கு. கண்டியூர்ல ஒரு ரெண்டு தெரியுது. பிளாட்ஃபார்ம்ல வசதினதுல எல்லா கண்ணும் உள்ள போயிருக்கு போல இருக்கு. ஏன்னா பழைய ஏசி ரிப்போர்ட்ல நாங்கள் கோயிலை தோண்டி ராமாயண மகாபாரத பேனல் பார்த்தோம்னு ரிப்போர்ட்ஸ் இருக்கு. திருப்பூந்துருத்திலையும் திருக்காட்டுப்பள்ளியிலையும். அப்புறம் திருவிடைமருதூர் ஒரு மிகப்பெரிய பராந்தகன் கோயிலா இருந்திருக்கு. அது திருப்பணி பண்ணும்போது கல்வெட்டுக்கள் மட்டும் நான் மொத்த கோயிலையும் திருந்திருக்கிறார்கள். அதோட ஒரு தூண் மட்டும் நான் பார்த்தோம் அம்மன் கோயில. ஒரு நண்பர் கொண்டு போய் காமிச்சாரு. அந்த தூண் பார்க்கும்போது அங்கேயும் மினியேச்சர் இருந்தது, பெரிய சைஸ் மினியேச்சர். ஸோ பல கோயில்கள் இருந்திருக்கு சோழர்கள் காலத்துல. ஆனா சோழர்களுக்கு முன்னாடி உடம்ப பலவர்கள் தர்மபுரியிலேயே நம்ம ராமாயணம் வருது. ஃபுல் ராமாயணம் தர்மபுரியில உடம்பர்கள் காலத்துல. ஆனால் சோழர்கள் காலத்துல தான் மிக அதிகமாக ராமாயணம் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருந்திருக்க முடியும்னு பார்க்கும்போது சோழர்கள் ரெண்டு மரபு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரச குலங்கள்ல முதல்ல இருந்த பெருங்குலங்கள் சேரர், சோழர், பாண்டியர். பாண்டியர்கள் சந்திர வம்சத்தவர்கள், சோழர்கள் சூரிய வம்சத்தவர்கள். பாண்டியர்கள் சந்திர வம்சத்துல மகாபாரதத்தில் பாண்டியர்ங்கிறதே பாண்டவர்கள் வந்ததுன்னு சொல்றாங்க. பௌரியர்னு சில தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுறதுனால பாண்டியர்களை பௌரியர்கள் குறிப்பிடுறதுனால அவர்களும் இந்த கௌரவர்கள் வம்சத்தை வந்தவர்கள்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா அவங்க சந்திர வம்சங்கிறது தெளிவா இருக்கு. சிலப்பதிகாரத்திலேயே அவர்கள் சந்திர வம்சத்தவர்கள் தான் சொல்றாங்க. மகாபாரத யுத்தத்துல பாண்டியர்கள் பங்கேற்று இருக்கிறாங்க. பாண்டிய அரசனம் பங்கேற்று மகாபாரதத்திலே வருது. சின்னமனோர் செப்பேடுகளை பாண்டியர்கள் சொல்றாங்க, நாங்கள் மகாபாரதத்தை தமிழ்படுத்தினோம். இந்த மகாபாரதம் பெருந்தேவனார் பாரதமா இருக்குது. அது முற்பட்ட பாரதமாக தான் இருக்கும். ஏன்னா பெருந்தேவனார் பாரதத்துல எல்லாருக்கும் போற பத்தி ரொம்ப குறிப்பா வருது. ஸோ பாண்டியர்கள் தோத்து போன ஒரு செய்தியை பாண்டியர்களால் கமிஷன் பண்ண பாடியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஒரு பழைய மகாபாரதம் இருந்துருக்கணும். பழைய ராமாயணம் கூட ஒரு ராமாயணம் படிக்கிற 5 பாட்டு கிடைச்சிருக்கு எத்தனை நூல்கள் மூலமாக. பாண்டியர்கள் தங்களுடைய மகாபாரத வம்சத்தை முன்னெடுத்து படிச்சு வச்சிருக்காங்க. பெருமையா சொல்லியிருக்காரு. பல இடங்கள்ல நாங்கள் மகாபாரத சம்பந்தத்தை சொல்லியிருக்காங்க. பல்லவர்களுக்கும் ஒரு மகாபாரத சம்பந்தம் இருக்கு. அவங்க நாங்கள் அஸ்வத்தாமா நமக்ஷத்திரியர்கள், நாங்கள் அஸ்வத்தாமாவோட மரபுன்னு சொன்னாங்க. சேரர்களும் ஒரு சங்க பாடல்ல நாங்கள் 2 மகாபாரதத்தில் நடந்த சண்டைக்கு 2 கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 பேருக்குமே நாங்கள் உணவும் சோறும் நீரும் கொடுத்தோம். இந்த சோறும் நீரும் சொல்லி நாம் சொன்னது அது அவர்களுக்காக ஒரு பின்னம் கொடுத்தது தான், யுத்தத்தில் இறந்து போனவர்களுக்கு கொடுத்தது தான் சொல்றாங்க. சேரர்களும் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஸோ மற்ற 3 பெரும் அரச குலங்கள் தங்களை மகாபாரதத்தோடு தொடர்புபடுத்திக் கொண்டனர். தமிழ்நாட்டை பார்த்தோம்னா முதல்ல 4 அல்லது 5 பெரும் அரசு குலங்கள் இருக்கு. சேரர், சோழர், பாண்டியர் பிளஸ் இப்போ அவங்க சொல்ற சத்தியபுத்தோடு சொல்ற அதிகமான வம்சத்தவர்கள், தொண்டை மண்டலத்திலே தொண்டைமான வம்சத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். பிறகு கலப்பரர் காலம். இந்த கலப்பரர் காலத்தில் சோழர்கள் அதிகாரம் குறைந்தது. பின்னாடி 2 தமிழ்நாடுகளுக்கு 2 பெரும் அரசுகள், பல்லவர்கள், இன்னொரு பாண்டியர்கள். இந்த 2 அரசுகளுமே இந்த காலத்திலும் தமிழ்நாடு முழுவதையும் ஆட்சி செய்ததில்லை. பாண்டியர்கள் அதிகபட்சமாக எல்லா வரைக்கும் வந்திருக்காங்க. பல்லவர்கள் அந்த பக்கம் காவிரி கரை வரைக்கும் ஆட்சி செய்தார்கள். பல மீண்டும் அவர்கள் எல்லாம் மீண்டும் பிடிச்ச
அதாவது கரிகாலன் மாதிரி காவிரியில் கல்லணை அமைத்த கரிகாலன், சிவபெருமானுக்கு 70 மாடக் கோயில்களை கட்டிய கோச்சிங்கனான், இந்த மாதிரி பல அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். சோழர்கள் திரும்ப தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் போது தங்களை இந்த பழைய அரசர்கள் யாரு பேரையும் சொல்லி முன்னுக்கு வைக்கிறார். அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வரும்போது நாங்கள் சூரிய குலத்தவர்கள், இந்த சூரிய குலம் ராமனின் குலம். விஜயாலயம் தன் பையனுக்கு பேச்ச பேரே ஆதித்யன். ஆதித்யங்கிற சூரியன். அவருடைய இன்னொரு பேர் கோதண்டராமன். காலகஸ்திபத்தில் ஆதித்யனோட பள்ளிப்படையிட்டு கோதண்ட ராமேஸ்வரம். விஜயாலயம் தன் பையனுக்கு தன்னுடைய குலத்திலே இருந்த மிகச்சிறந்த அரசன் ஆகிய ராமன். ஏன்னா தமிழ் மக்களுக்கு ராமன் மாதிரி தான் உதாரண புருஷனாக இருந்திருக்கிறார். அந்த ராமபிரானை முன்னிறுத்தி நாங்கள் ராமனுடைய வம்சம், அதை முன்னிறுத்துவதற்காகத்தான் அவர்கள் ராமாயணத்தை மிகவும் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அவருடைய பேர்களை பார்த்தீங்கன்னா அந்த ராமனுடைய பேர் தான் வரும். பலர்களும் ராமன் சொல்லியிருக்காங்க, யுத்தத்தில் சமராபிராமன்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அரசன் தனக்கு பேர் ராமனா வச்சிருந்தது இந்த சோழர்கள் ஆதித்ய முதல்ல ராமன் என்று தொடங்குது. பராந்தகர் காலத்திலையும் இந்த தொடர்கிறது. ராஜாதித்யன், கண்டராதித்யன் என்றெல்லாம் இந்த பேர் ஆதித்ய சோழர் சூரிய வம்சத்தின் பேரை முன்னிறுத்தி அவர்கள் தொடர்கிறார்கள். அதனால்தான் சோழர்கள் காலத்தில் இந்த ராமாயணம் மிக அதளவில் இருந்திருக்கிறது. சோழர்கள் நாங்கள் ராமனின் வம்சம், ராமனின் ஆட்சியை கொடுப்போம் என்பதை முன்னிறுத்துவதாக தான் பல இடங்களில் இந்த ராமாயண காட்சிகள் சோழர்கள் மிக அதிக அளவில் சிவன் கோயிலில் மட்டும்தான், சில பெருமாள் கோயிலில் பார்த்தா மணிமங்கலம், அது திருமால்புரத்தில் பார்த்தோம். திருப்பவணின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கு, அங்கெல்லாமும் ராமாயண காட்சிகள் இருக்கு. பல ஆலயங்கள் அவர் கட்டப்பட்ட ஆலயத்தில் ராமனுக்கு பல இது கொடுத்து சிறப்பு கொடுத்து ராமாயண காட்சிகளை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். பல்லவர் காலத்தில் பேனல்ஸ் வந்து 2 எடுத்துக்கலாம். பல்லவர் காலத்தில் ராமாயணம் மகாபாரதத்தை ஒட்டி 2 பெரும் இலக்கியங்கள் எழுது. ஒன்று பாரதியுடைய கிராத்தார்ஜுனியம். இந்த கிராத்தார்ஜுனியம் அர்ஜுனன் பாசுபதாசரம் வாங்குவதற்காக காட்டிற்கு சென்று தபம் செய்து பாசுபதாசரத்தை பெற்றது. இந்த கிராத்தார்ஜுனியத்துடைய தொடர்ச்சி தான் மகாபலிபுரத்தில் இருக்கிற அர்ஜுனன் தபஸா இருக்கட்டும், இந்த கிராமத்தில் நடக்கிற அர்ஜுனன் தபசு கட்டை கொடுத்தா இருக்கட்டும், இதையெல்லாம் இந்த பல்லவர் காலத்தில் இருந்த அந்த மரபு. இன்னொரு முக்கியமான பேனல் என்னன்னா, ராஜசிம்ம பல்லவன் இயற்றியதாக கருதப்படுகிற கைலாசாதாரணங்கிற ஒரு இலக்கியம். அதை இந்த கூடியாட்டத்தில் இன்னைக்கும் பயன்படுத்தினாங்க. அவர் கூடியாட்டம் அவர் பிரசன்ட் பண்ணும்போது நான் அதை எடுத்துருக்கீங்க. அந்த கைலாசாதாரணங்கிற ஒரு நாடகம் ராஜசிம்மன் பல்லவனாக இயற்றப்பட்டதாக. அதனால ராஜசிம்மனுடைய கோயில்கள் எல்லாத்துலையும் இந்த கைலாசாதாரணம் சிற்பமும் இருக்கும். அதாவது ராவணன் கைலை மலை, அது காஞ்சிபுரம் கோவில்களையும் இருக்குது, மகாபலிபுரத்திலையும் இருக்கு. ராவணான கிருஷ்ணமூர்த்திங்கிறது வேற. ராவணன் கையில வீணை வாசிட்டு இருந்தால்தான் ராவணான கிருஷ்ணமூர்த்தி. கைலை மலையை தூக்குவது கைலாசாதாரணம். அது ராஜசிம்மன் காலத்தில் மிக அதிகமாக பிராக்டிஸ் பண்ணிருக்கு. பல்லவர்கள் இந்த 2 காட்சியை தான் கொடுத்தார்கள் முக்கியமாக. ஆனால் சோழர்கள் ராமாயணத்தை மிக முன்னிலைப்படுத்தியதற்கு காரணமே, நாங்கள் ராமரின் ஆட்சியை அமைப்போம், ராமனுடைய வம்சம், நாங்களுடைய ராமனுடைய குலம் என்று ராமனை முன்னிறுத்தி கொண்டு வருகிறார்கள். எப்படி பின்னாடி நாயக்கர்கள் மீனாட்சியை முன்னிறுத்தினார்களோ அந்த மாதிரி சோழர்கள் தொடக்கத்திலே ராமனை முன்னிறுத்தி பண்ணார். அதற்கு காரணம், தமிழ் மண்ணிலே ராமன் என்றால் அவன் தான் சிறந்த மனிதன், புருஷோத்தமன், ஒரு அல்டிமேட் மேன் என்று தமிழ் மரபு கொண்டாடியது ராமனை. அந்த ராமனையை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். விமர்சனத்துக்கு எந்த மாற்றுகிறது மிக அருமையான முயற்சி. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு அகழ்வாராய்ச்சிக்கு சமமான ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு. பாராட்டுவதற்காக ஆராய்ச்சிக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் பல பேர். முதலாவது இந்த பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவை சுந்தர் பரத்வாஜ், அவர் தான் நீ ஏதாவது ஒரு தடவை எடுத்து செய்கிறேன்னு தூண்டி என்னை முதல்ல கொடுத்தவர். அடுத்ததா எனக்கு டாக்டர் நாகசுவாமி,
டாக்டர் சத்யமூர்த்தி, டாக்டர் ராமச்சந்திரன், தருமபுரி புலவர் கோவிந்தன், டாக்டர் ராஜவேலர், இவங்க 5 பேரும் எனக்கு திடீர்னு அது சந்தேகம் வரும். அது பார்த்துட்டு இருப்பேன், படிச்சுட்டு இருப்பேன், இல்லை யோஜனை பண்ணிட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு சந்தேகம் வரும். இவங்க எந்த நேரத்துக்கு வேணாலும் நான் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு சந்தேகம்னா உடனே திருப்பாங்க. அந்த வாலீஸ்வரம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு மாதிரி பண்ணியிருந்தேன். சார் வந்து வாலீஸ்வரம்னா வலியோன்னா பலராமன், ஏன் அந்த ஆங்கிளில் பார்க்கக்கூடாது, வாலீஸ்வரம்னா வாலி வழிபட்ட கோவில் அப்படிங்கிறத இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் போராதுன்னு சொல்லி நல்ல ஊக்கம் கொடுத்து எனக்கு பல விதங்கள் என்னை கைட் பண்ணி இந்த வாலீஸ்வரம் பண்ண வச்சுது சார். டாக்டர் ராஜவேலர் அவர் தான், டாக்டர் சத்யமூர்த்தி சார், டாக்டர் நாகசுவாமி சார். நேற்று கூட டாக்டர் நாகசுவாமி இது போகணும் போயிட்டு இருக்காரு ஒரு கோவிலுக்கு. எனக்கு திருவள்ளிக்கணி பாரசாதி கோவில் பற்றி ஒரு சந்தேகம். உடனே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். உடனே அந்த நிமிஷத்துல அவர் எனக்கு அந்த சந்தேகத்தை போக்கினார். உங்களுக்காக நம்ம ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களோட ஆதரவோடு தான் இந்த ஆராய்ச்சியை வந்து என்னால் பண்ண முடிஞ்சது. ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு முயற்சி இது. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம என்ன தொழிலாக இருந்தாலும் நமக்கு ஒரு விருப்பம் இருந்து ஒரு பேட்டர்ன் தானே இவ்வளவு பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு சாட்சி. ஒரு சின்ன அன்பு. அடுத்த மாதம் இது ஒரு மோரலஸ் கண்டினியூவேஷன் மாதிரி ஒரு சின்ன கோயில், நாத்தோட்டீஸ்வரர் கோயில் ரொம்ப கிட்டக்கத்தான் இருக்கு. காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அழிஞ்சு போனாலும் அதில் ஒரு 7 பேனல் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பேனல். அதை வந்து நமது இளைஞர் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் கிராஜுவேஷன் பண்ணி இப்போ விஷுவல் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. அவர் வந்து அவருடைய ஆசான் சிவராமகிருஷ்ணனும் அடுத்த மாதம் பேச போகிறாங்க. அதை பற்றி 2 வார்த்தைகள் சொல்றதுக்கு விஸ்வநாதன். அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் பேசிய சங்கரநாராயணன் அவர்கள் நிறைய தெரியும். இந்த தாண்டாவளீஸ்வரர் சிற்பங்கள் பற்றி சொல்லணும்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பும் கூட ஒரு ஓவிய பாவைன்னு சொல்லிட்டு திரு நாகசாமி சார் அவர்களுடைய புத்தகங்களில் குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இல்லைன்னா அந்த பார்த்துருக்க கூட வாய்ப்பு கூட இருந்திருக்குது. சரி, நேரில் போய் பார்க்கணும்னு பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அது ஒரு அருமையான சிற்பங்கள் இருக்குது. மாஸ்டர் பீசஸ் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் இல்லைன்னா 6ஆம் நூற்றாண்டின் இறுதின்னு சொல்லக்கூடிய அந்த பல்லவ சிற்பங்கள் அது ஒரு கடவுள் சிற்பங்களை பற்றி குறிக்கிறார். ஒரு சாதாரண மனித வாழ்க்கை நாட்டிய சிற்பங்களை குறிக்குது. அதை நேரில் பார்த்து அனுபவிச்சு ஒரு 2 மாதம் அனுபவத்தில் தான் அவங்க கூட அடுத்த மாதம் பேச போகிறாங்க.